A very warm welcome to everyone joining us today. A guidance session organized by the Undergraduates Association Akaripattu. Today's program is a guidance seminar focusing on Sri Lanka Administrative Service and the other competitive government service examinations. The main purpose of this program is to provide valuable guidance and a clear understanding of these competitive exams and the opportunities available and how participants can prepare themselves effectively. We are very pleased to have to all of you with us this evening, and we hope that today's session will be informative, useful, and beneficial to everyone. To formally begin today's program, I would now like to invite our project coordinator, Zimam Mustaq, to deliver the introduction speech. Zimam, over to you. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அக்கரைப்பற்று இளமானி பட்ட பயிலர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை வழிகாட்டல் கருத்தரங்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது அமைப்பினுடைய தலைவர் லஃப்ரி, செயலாளர் தாரிஸ் அஹமட் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், இளமானி பட்ட பயிலுனர்கள் மற்றும் பட்டதாரி மாணவர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, விசேடமாக இந்நிகழ்வுக்கு வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாகாண கல்வி பணியகத்தினுடைய திட்டமிடலுக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் ஏஜி ஃபஸ்மில் சார் அவர்களையும் மனமுவந்து வரவேற்று சலாமுரிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் 1984ஆம் ஆண்டு அக்கரைப்பற்று இளமானி பட்ட பயிலுனர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அக்கரைப்பற்று சமூகத்திற்கு மாத்திரமல்லாது முழு இலங்கையில் வாழ்கின்ற கல்வி சமூகத்திற்கும் மிகச்சிறந்த செயற்பாடுகளை அக்கரைப்பற்று இளமானி பட்டப்பயிலுனர்கள் ஊடாக செய்து கொண்டு வருகின்றது. தங்களது ஒவ்வொரு செயற்பாடுகளும் சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பயன்மிக்கதாக இருக்க வேண்டும். கல்வி கற்று பல்கலைக்கழகங்களுக்கு சென்ற நாங்கள் வெறுமனே பட்டதாரிகளாக மாத்திரம் வெளிவராது, சமூகத்தை நேசிக்கின்ற, சமூகத்தோடு ஊடாட்டம் மிக்க, சமூக பிரச்சை உள்ள இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும் உருவாக வேண்டுமென்ற தூர நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது தனது செயற்பாடுகளை மிகச் சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டு வருகிறது என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்களும் இருக்காதென்று நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் திட்டமிட்டு நடாத்துகின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் அரச போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல் நிகழ்வும், அதே போல சட்டக்கல்லூரியினுடைய நுழைவு பரீட்சைக்கான வழிகாட்டல் நிகழ்வும். கடந்த மாதங்களில் சட்டக்கல்லூரியினுடைய நுழைவு பரீட்சை வழிகாட்டல் நிகழ்வை மிக வெற்றிகரமாக நடாத்தி முடித்திருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய தினம் இளமானி பட்ட பயிலுனர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இலங்கை நிர்வாக சேவை தொடர்பான வழிகாட்டல் கருத்தரங்கில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். உண்மையில் இந்த நிகழ்வினை நாங்கள் நடாத்துவதற்கு மிக முக்கியமான 2 நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, எங்களுடைய இளைஞர்களிடத்திலும் யுவதிகளிடத்திலும் இந்த அரச பரீட்சைகள் தொடர்பான, போட்டி பரீட்சைகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் அது பற்றிய ஒரு பிரக்ஷையும் இல்லாமல் இருக்கின்றது. 2வது காரணம், உண்மையில் பொதுவாக எங்களது தமிழ் மொழி பேசக்கூடிய எங்களது சமூகத்திலும் சரி, குறிப்பாக எங்களது முஸ்லிம் சமூகத்திலும் சரி, இது தொடர்பான ஆர்வமில்லாத அதிகமான இளைஞர் யுவதிகளை இந்த நாட்களில் நாங்கள் கண்ணூடாக கண்டு வருகிறோம். அந்த நிலை மாற வேண்டும். எங்களது ஊரை நேசிக்கின்ற, எங்களது சமூகத்தை நேசிக்கின்ற, அதிகாரம் ரீதியாக எங்களது சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்ற பிரட்சியோடு இருக்கின்ற இளைஞர்களை முறையாக வழிநடாத்தி, அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை முறையாக வழங்கி, அவர்களிடமிருந்து சமூகம் எந்த பயனை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றதோ அந்த பயனை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு எங்களாலான இயலுமான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் மிக பிரயத்தனங்களோடும் கஷ்டங்களோடும்
இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். முழு இலங்கையிலிருந்தும் 200 பேர் அளவில் இந்த கூகுள் படிவத்தினை நிரப்பி இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு உங்களோட ஆதரவையும் விருப்பத்தையும் தெரிவித்திருந்தீர்கள். கால சூழ்நிலை சுமார் 60 தொடக்கம் 70 பேரைத்தான் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுக்கு சமூகம் தர முடியாதவர்களுக்கான ரெக்கார்டிங் அந்த குழுமத்தில் பகிரப்படும் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு, உண்மையில் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வளவாளராக கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஃபஸ்மில் சார் உண்மையில் இந்த பிரத்யேகமாக இந்த துறை சார்பான ஒரு மிக முக்கியமான ஒரு வளவாளர், ஒரு நாடறிந்த வளவாளர். இந்த துறை சார்பாக மாணவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், தான் கற்ற கல்வியை பிற மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடனும் அவாவுடனும் எந்நேரமும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர், நாவலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், நிர்வாக அதிகாரி என்ற பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர். இந்த துறை சார்பான முழு விளக்கங்களும் தெரிந்த ஒருவர். அவரை இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வளவாளராக அழைத்திருக்கின்றோம். எங்கள் ஊரினுடைய மிக முக்கியமான ஒரு சொத்து அவர். இந்த நிகழ்வை செய்வதற்கு மிக பொருத்தமான ஒருவரும் கூட. அந்த வகையில் இந்த நிகழ்வு இவ்வாறான ஒரு நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதற்கு நீங்கள் தான் வளவாளராக வர வேண்டும் என்று நாங்கள் அவரிடம் கேட்டபோது எந்தவித மறுப்பு கருத்துமின்றி அவரே இவ்வாறெல்லாம் அதனை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம், இந்தந்த விடயங்களை அதில் கலந்து ஆலோசிக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை மேலதிகமாக தந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை மீண்டும் முறை வரவேற்று அவருடைய நற்பணிகளிலும் அவருடைய அறிவிலும் ஆயுளிலும் இறைவன் பரக்கத் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஆரம்ப அறிமுகூரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you very much, Zimam, for your introduction and for setting the context for today's program. Now we have come to the main part of today's program. It is our great pleasure and privilege to welcome our resource person for today, Mr. A.G. Fasmil, SLEAS, Deputy Director of Education, Eastern Province. We are truly grateful to have him with us this evening to share his valuable knowledge, professional experience, and guidance regarding the competitive examinations. We believe that his experience and guidance will be extremely beneficial to everyone who is interested in pursuing opportunities in these services. Without further delay, I would like to warmly welcome Mr. A.G. Fasmil to commence his session. Sir, the floor is yours. Thank you. நான் பேசுறது கேக்குதா? Sir. Okay, thank you. Right. Screen share பண்ணிக்கிறது clear-ஆ இருக்குதா? Yeah, it's visible. Thank you. Right. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இது ஒரு ஃபார்மலான ஒரு செஷன் அப்படின்னு இல்லாம ஒரு half an hour டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனை தான் இது போகும். ஸோ இந்த செஷன்ல 7 வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட இந்த தொடர்பான டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா இந்த அக்கரைப்பற்று அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் அதர் ஸ்டாஃப், அதே போல அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லோருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறதோட என் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னை தெரிவு செய்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு சேவிஸ். அதே போல மிக முக்கியமாக நிறைய கிராஜுவேட்ஸுக்கு அவங்க உடனடியாக பாஸ் அவுட் ஆன உடனேயே அவங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் தான் இந்த ஆல் ஐலண்ட் சர்வீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுல பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்களாகவே செல்ஃப் அவேர் ஆகினா மாத்திரம்தான் அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை ஏர்லியா ப்ரீ பிளான் பண்ணி இதை கேரி அவுட் பண்ணி இருக்கிற அக்கரைப்பற்று அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ரைட். இதுல நான் நினைக்கிறேன் கிராஜுவேட்ஸ் ஜாயின் ஆகிருப்பீங்க, சம்டைம்ஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு ஏற்கனவே
அவங்களோட பிரசிடென்ட் ஒரு கொஷனையார் ஒன்று அனுப்பியிருந்தார். அவங்க கூகுள் ஃபார்ம்ல கலெக்ட் பண்ணின கொஷனையார் ஒன்று. ஸோ அந்த கொஷனையாரை பேஸ் பண்ணியதாக இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதனோடு இணைந்ததாக யாருக்காவது இப்போ பேசிக்கா இந்த ஓல் ஐலண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஓல் ஐலண்ட் சர்வீஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அல்லது நீங்க நினைச்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு 5 minutes டைம் தாரேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அது தொடர்பாக என்கிட்ட ஸ்டார்ட்லேயே நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஸோ எனக்கு அது ஈஸியா இருக்கும். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களை இந்த செஷனை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, வடிவா கேட்டுக்கொள்ளலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இருக்கிறால் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், ஒரு இஷ்யூ இல்லை. டவுட்டே இல்லைன்னா நானாக செஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ வளமையா கொஷின் கேட்கறது கடைசியா தான். பட் நான் ஆரம்பத்திலே கேட்கிறேன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளான் ஒன்று இருக்கும், இப்படி இப்படி அப்படிங்க. அது தொடர்பாக நீங்க கதைக்கலாம், ஒரு இஷ்யூமே இல்லை. கதைச்சா நான் உங்களுக்கு அதுல முடியுமான வரைக்கும் உங்களை கைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்ணலாம். எனிபடி? நோ? ஓகே, ஒரு ஆள் கேட்டிருக்கிறார், எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதுற ஏஜோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் ஏதும் இருக்குதா சார் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ரைட். வேற ஏதாவது கேள்விகள்? இது ஒரு ஃபார்மலா நான் செய்ய விரும்பல, ஸோ அதால தான் கேட்கிறேன். ஓ, என்ன குவாலிஃபிகேஷன் அதை பற்றி கிளியர் பண்ண சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஆள். ரைட், ஓகே. மீடியம் எப்படி வேண்டிய மீடியத்துல செய்ய இயலுமா? யா யா, ஓகே ஓகே ஓகே. தென் இப்ப கோர்ட் கிளார்க்கா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு எஸ்எல்ஏஎஸ் செஞ்சு சோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல ஒர்க் எடுக்க இயலுமா? ரைட், ஓகே ஓகே. தென் வேற ஏதாவது? I'm an AL student. Okay, good. எஸ்எல்ஏ எக்ஸாம் எழுதினா இயருக்கு ஒருக்கா நடக்கும். எத்தனை இயருக்கு ஒருக்கா நடக்கும்? ஓகே, ரைட். தென் பிரைவேட் டிகிரி இருந்தா செய்யலாமா? ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே, then I'm university first year student. Can I sit for these exams? Okay. Can we get the appointment to wherever we want, only the residential province? Okay, okay. Undergraduate soon after getting out of university, SLS பண்ணலாமா? Right. SLAS clear பண்ணினா national schools principal posting கிடைக்குமா? Okay. Then குட். நல்ல நிறைய கேள்விகள் இருக்குது. திஸ் டைம் எஸ்எல்ஏஸ் ஏஜ் லிமிட் எக்ஸ்டென்ஷன் ஆகுமா? ரைட். எனி ஐடியாஸ்? வேற ஏதாவது? ஹெச்என்டி ஃபாலோ பண்ற ஆட்கள் அப்ளை பண்ணிடுமா? ரைட், ஓகே. ரைட் ரைட். வேற?
Okay, நிறைய கேள்விகள் வருது. Can we do these exams at any age? SLAs எக்ஸாம் எப்படி பேசிக்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிளியர் பண்ணுங்க. இன்டர்வியூல எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க? ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வேணுமா? வாட் இஸ் யுவர் கைண்ட் மெசேஜ் ஃபார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக்ஸ் டு டூ SLAs? டிகிரி படிக்கும் போது எப்படி SLAஸ்க்கு படிக்கிற மாதிரி ஒரு நல்ல பிளான் ஒன்றும். ஹவு டு வி ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம்? டிகிரி கம்ப்ளீட் பண்ண 1 year இருக்கும் போது SLAs எக்ஸாம் சிட் பண்ணலாமா? salaries, wow, very good, salary. And okay, sir, please explain examination preparation with real success story, lifetime period challenges. Okay, qualification for those having foreign degrees. Okay, then BEd முடிச்சவங்க exam sit பண்ணலாமா? Why not? And finally, SLAs clear பண்ணினா necessary principles. Okay, SLAs salary details. Okay, fine, that's all. Okay, thank you everyone. நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, நல்ல கேள்விகள் கேட்டிருந்தீங்க, எஸ்பெஷலாக அந்த சலரியில கேள்வி கேட்டிருந்தீங்க. குட். அண்ட் அதே போல எப்படி நம்ம படிக்கிறோங்கிற பிளான் எப்படி அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருந்தீங்க. எஸ், குட், நல்ல ஐடியாஸ், நல்ல கேள்விகள். ஸோ இதில் நான் எக்ஸ்ப்ளோர் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு தான் நான் இதை உங்களுக்கு இதை நான் கைட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணினேன். பிகாஸ் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு அநேகமாக யூனிவர்சிட்டியில் என்டர் பண்ணி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், அல்லது பாஸ் அவுட் ஆகி கிராஜுவேட்டாக இருக்கலாம், அல்லது நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு 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 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், யாராவது இந்த இடத்துல இருக்கலாம். பட் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்னால முடியும், நான் கெஸ் பண்றேன், நிச்சயமா ஒரு 30க்குள்ளதான் ஏஜ் இருக்கும் அப்படின்னு, 22க்கும் 30க்குள்ளேயும் தான் ஏஜ் இருக்கும் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்றேன். அப்படி 22க்கும் 30க்குள்ளேயும் ஏஜ் இருக்கிறவங்களாக நீங்க இருந்தால் யூ ஆர் பிளஸ்ட். அதே போல 22க்கும் 28க்கும் இடையில ஏஜ் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க இன்னமும் என்ன நீங்க ஒரு கொடுத்து வச்ச ஆக்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வேணும். ரைட், ஓகே, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்தையும் பேஸ் பண்ணதான் இந்த செஷன் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை ஒவ்வொன்றா செல்லக்கூடியதா இருக்கும். பிஃபோர் தட், நான் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல், நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்படி ஒரு விஷயத்த, மாஸ் சூசைட் ஜம்ப்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு தெரியா, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்ன தெரியல. என்னன்னா, இது மாஸ் சூசைட் ஜம்ப்ங்கிறது 2005ல டர்க்கியில நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான் இந்த மாஸ் சூசைட் ஜம்ப்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் இடைப்பட்ட செம்மறி ஆடுகள் ஒரு மலை உச்சியில முகட்டில இருந்து இன்னொரு மலை முகட்டிற்கு பாய்கின்ற போது அந்த செம்மறி ஆடுகள் என்ன செஞ்சிட்டேன்னா, அந்த 2 மலை முகடுகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து செத்து போயினு. இது தற்செயலாக நடந்த நிகழ்வு என்று இல்லாம இது ஒரு மாஸ் சூசைட் ஜம்பாகத்தான் இதை பாக்குறாங்க. இது சைக்காலஜில அப்படித்தான் இது பார்க்கப்படுது. பிகாஸ் என்னன்னா, செம்மறி ஆடை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்போ அது எப்படி இருக்கும்னா, அது கூட்டமாகத்தான் தன்னை வேலைகளை செய்து கொண்டிருக்கும், கூட்டமாகத்தான் உலாவி போகும். அதுல வெரி ஃபர்ஸ்டா போற செம்மறி ஆடு தலைவர், அவர் எதை செய்யறாரோ அவரை ஃபாலோ பண்ணி வர ஃபாலோவர்ஸ் எல்லாரும் யோசிக்காமலுக்கு அதே விஷயத்தை அச்சொட்டு பிசகாம அப்படியே செய்வான். அது செம்மறி ஆடுகள்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு. அதாவது தலைவர் முன்னுக்கு போறவர், தன்னை வழிநடாத்தி போறவர் எதை செய்கிறாரோ அதை அச்சொட்டு பிசையாம அது சரியா பிள்ளையா, அது என்ன நடக்குது, ஏன் இப்படி செய்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்காம மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கு. இதுல இந்த மாஸ் சூசைட் ஜம்ப் எப்படி நடந்ததுன்னா, ஒரு மலை முகட்டில இருந்த டர்க்கியில இன்னொரு மலை முகட்டிற்கு முன்னுக்கு ஃபர்ஸ்டா போன அந்த ஒரு செம்மறி ஆடு பாய தொடங்கிய போது கால் ஸ்லிப் ஆகி அந்த பள்ளத்தாக்குல அந்த செம்மறி ஆடு விழுந்த உடனே பின்னுக்கு வந்த எல்லா செம்மறி ஆடுகளும் என்ன செஞ்சுச்சுன்னா, ஓகே, இது பள்ளத்தாக்குல தான் இந்த ஃபர்ஸ்டா போன செம்மறி ஆடு பாய்ந்திருக்குது அப்படின்றது அந்த செம்மறி ஆடுகளும் ஒவ்வொன்றா ஜம்ப் பண்ணினதாக இருந்துச்சு. இப்படி கிட்டத்தட்ட 1500 செம்மறி ஆடுகள் டர்க்கியில ஒரு நாள்ல இறந்து போனதாக சொல்லப்பட்டு இதுக்கு மாஸ் சூசைட் ஜம்ப்னு பேரும் வச்சிருக்கிறாங்க.
இதை ஏன் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் சொல்றேன்னா, இப்படித்தான் நம்மள்ட்ட இருக்கிற நம்முடைய கிராஜுவேட்ஸ், இப்ப நான் கிராஜுவேட் ஆயிருக்கக்குள்ள, நான் அண்டர் கிராஜுவேட் ஆயிருக்கக்குள்ள, இப்ப நான் இருக்கக்குள்ள நான் பாக்குற கிராஜுவேட்ஸ்ல மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னா, நமக்கு முன்னுக்கு படிச்ச ஒரு 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 நானா, இல்லாட்டி நமக்கு முன்னுக்கு படிச்ச ஒரு பிரதர், இல்லாட்டி நமக்கு முன்னுக்கு படிச்ச ஒரு சார், அவர் எப்படி படிச்சு எப்படி போறார், என்ன போறார், அவர் ஒரு லெக்சர் ஆனாருன்னா நானும் ஒரு லெக்சர் ஆகணும், அவர் ஒரு கியூஎஸ் ஆனாருன்னா நானும் ஒரு கியூஎஸ் ஆகணும், அவர் ஒரு SLAS ஆபீசர் ஆனாருன்னா நானும் ஒரு SLAS ஆபீசர் ஆகணும். இவ்வளவுதான் நம்மளோட மைண்ட் செட்டிங் இருக்குது. பட் நமக்கான ஒரு அல்டிமேட் கோல், நமக்கான ஒரு டார்கெட், நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் நாம பிக்ஸ் பண்ணி கொள்ற பிளான் நம்மகிட்ட ஸ்டார்ட்ல இல்ல. இப்ப நம்ம எவ்வளவுக்கு பிளான பின்னுக்கு போய் பிளான் பண்றோமோ அவ்வளவுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். பட் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரோட லைஃபும் ஏதோ ஒரு கட்டத்துல ஸ்டார்ட் ஆகாம இருக்காது, ஸ்டார்ட் ஆகும். பட் நாம when will we start அப்படிங்கிறது, இப்ப நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இங்க இருக்கிறது. சோ 22 வயசுல ஒரு ஆள் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு, அல்ல 23 வயசுல ஒரு ஆள் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு 23 வயசுலயே ஒருத்தன லைஃப் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் சிலர் 23, 24 வயசுல கேம்பஸ் யூனிவர்சிட்டியை முடிச்சுட்டு 30 வயசாகியும் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் ஆகாம வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. சோ இதுக்கு தானே இந்த மாசூசஜாம்ங்கிற இந்த கதையை சொன்னது. ஃபர்ஸ்டா தயவு செய்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்றேன்னு தயவு செய்து யாரும் இருந்துடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வெயிட் பண்ணி வாரதில்லை, அது நம்மளை தேடி வாரதில்லை. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிரியேட் பண்றது, நீங்களாக உருவாக்குறது. சோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நான் சொல்ற மெசேஜ் என்னன்னா, தயவு செய்து நீங்க எந்த இடத்துல இருந்தா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டா இருந்தா கூட உங்களோட பிளானை நீங்க இப்போதைய இருந்து பிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் என்ன பிளான், நான் இத்தனை வருஷத்துல டிகிரி முடிப்பேன், இத்தனை வருஷத்துல மாஸ்டர் டிகிரி முடிப்பேன், இப்படி இல்லையா, நான் இத்தனை வருஷத்துல டிகிரி முடிப்பேன், இத்தனை வருஷத்துல இதை செய்வேன், இப்ப நான் என்ன ஃபாரின் போவேன், இவ்வளவு சேலரிக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, தட்ஸ் ஓகே. யூ ஃபிக்ஸ் யுவர் பிளான். அந்த பிளானை முதல்ல என்ன செய்யுங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இப்படித்தானுங்கிறத. அப்படி பண்ணலன்னா நாம மற்ற இந்த செம்மறி கூட்டம் போலயே நாமளும் போக வேண்டியிருக்கு. ரைட், ஓகே. அட்வைஸ் அப்படின்னு எல்லாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட் நான் கோ த்ரூ இட். கேட்ட கேளுங்க, கேட்காடி விடுங்க. ஸோ இப்பதான் நான் செஷன்ல போறேன். இதுல உண்மையா ஓல் ஐலண்ட் சர்வீஸ் அப்படிங்கக்குள்ள நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்ப உதாரணமா நம்ம இப்ப இந்த MSOன்னு சொல்றேன், அதே போல டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டீச்சர் சர்வீஸ், அதே போல பிரின்சிபல் சர்வீஸ், இது எல்லாமே ஓல் ஐலண்ட் சர்வீஸ்க்குள்ளதான் வருது. மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸருங்கிறது, அல்லது இப்படி நிறைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், டீச்சர் சர்வீஸ், ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ், இப்படிங்கிறது எல்லாமே பொதுவாக ஓல் ஐலண்ட் சர்வீஸ் தான். ஆனா இங்க நான் பாயிண்ட் அவுட் பண்ற விஷயம் என்னன்னா, இது எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் சொல்றேன். எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ள இருக்கிற சர்வீஸ் மட்டும்தான் நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ண சொல்ல போறேன். சோ மற்ற சர்வீஸுக்குள்ளே நீங்க விரும்பினால் போகலாம். நான் ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு டீச்சரா தான் ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறார்கள், ஓகே ஃபைன், நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. கிராஜுவேட்டை சும்மா டீச்சர் எடுக்க மாட்டாங்க. பிஇடி எக்ஸாம், பிஇடி டிகிரி இருக்கிறாங்களே தவிர மற்ற யாரையுமே சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு 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 டீச்சராக எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜெனரல் நாலேஜும், அதே போல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதே போல கம்ப்ரிஹென்ஷன்ஸ் எக்ஸாம் எழுதித்தான் வரணும். சோ என்னவாக நீங்க வாரண்டாலும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போன நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தால், ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள வரணும் அப்படின்னு இருந்தா கட்டாயமாக நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் வரலாம். இதை பிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப அதை தவிர்த்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத மாட்டேன் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டு சண்டை பிடிச்சு நீங்க வரையிடாது. என்னன்னா நீங்க செய்யற விஷயம் என்னன்னா ஹையர் ஸ்டடீஸ். அது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் இல்ல, நீங்க செய்யறது எல்லாம் ஹையர் ஸ்டடிங்கிறதால ஹையர் ஸ்டடி பண்ற ஒரு ஆள் ப்ரொஃபஷனலுக்குள்ள வரும்போது அவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி தான் வரணும். இதை ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க எல்லாரும் விளைக்கொள்ளுங்க. செகண்ட் பார்ட் தான் இந்த ஓல் ஐலண்ட் சர்வீஸ்ல பிரீமியம் ஓல் ஐலண்ட் சர்வீஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல மெயினா நான் 5 விடயத்தை இதுல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். எல்லாம் நான் ஓல் ஐலண்ட் சர்வீஸை நான் நீங்க கொண்டு வரல, பட் மெயினா இருக்கிற ஓல் ஐலண்ட் சர்வீஸில் கொஞ்சத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். இன்னும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பழமையான மிக ஒரு தொன்மையான ஒரு ஓல் ஐலண்ட் சர்வீஸ் தான் SLAS என்று சொல்றது, ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்.
அதாவது இலங்கையினுடைய சகல அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டையும் நிர்வாகம் செய்கின்ற ஒரு சேவிஸ் தான் இந்த SLAs இருக்கும். இப்ப நீங்க ஒரு SLAs ஆபீசராக இருப்பீங்களாக இருந்தால் நீங்க ஸ்ரீலங்காவினுடைய டிசிஷன் மேக்கராக அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்னராக அல்லது கிங் மேக்கராக நீங்க என்ன செய்யலாம், இந்த 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 ஸ்ரீலங்காவில் இருக்கலாம். சோ அப்ப SLAsங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போலதான் SLEs. எஜுகேஷன் ஃபீல்டுல நீங்க ஒரு கிங் மேக்கராக இருக்கணும், டிசிஷன் மேக்கராக நீங்க வரணும் அப்படின்னு இருந்தால் எஜுகேஷன் ஃபீல்டை நீங்க உங்களுக்கு விருப்பமாக இருக்குமாக இருந்தால் நீங்க SLEs எக்ஸாம்ல எழுதி அதுல நீங்க பாஸ் பண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் செலக்ட் பண்ணலாம். அதே போல பிளானிங் சர்வீஸ் இருக்குது. பிளானிங் சர்வீஸ்ங்கிறது இலங்கையினுடைய சகல திட்டமிடல்களையும் இந்த பிளானிங் சர்வீஸ் கூடாகத்தான் செய்வாங்க. இப்ப உதாரணமா டிஎஸ் ஆபீஸ் இருக்கும். டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு டிப்யூட்டி டைரக்டர் பிளானிங் இருப்பார். அவரோடாகத்தான் என்ன நடக்கும்னா அந்த டிஎஸ் டிவிஷனுக்குரிய சகல பிளானிங்குக்கான காசு, அந்த பிளானிங்குடைய சகல வேலை திட்டம் அவரோடாகத்தான். சோ இப்படி அந்த அந்த பிளானிங் சர்வீஸை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிளானிங் டைரக்டராக நீங்க வரக்கூடியதாக இருக்கு. அதே போல அக்கௌண்டன்ட் சர்வீஸ், ஸ்ரீலங்கா அக்கௌண்டன்ட் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அக்கௌண்டன்ட் தேவை. அந்த அக்கௌண்டன்ட் என்பவர் இலங்கை ஸ்ரீலங்கா அக்கௌண்டன்ட் சர்வீஸ் பாஸ் பண்ணின ஒரு அக்கௌண்டன்டாக இருப்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். எனவே அக்கௌண்டன்ட் சர்வீஸ் எக்ஸாம். அதே போல ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் சொல்றேன், ஃபாரின் சர்வீஸுக்குரிய எக்ஸாம். இந்த 5 எக்ஸாமும் இந்த பிரதானமாக இந்த 5 எக்ஸாம்ஸ் வந்து ஒரு பிரீமியர் லெவல்ல நம்ம கட்டாயமாக இந்த ஆல் ஐலண்ட் சர்வீஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸுக்குரிய எக்ஸாமாக இருக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இது 5 தானா, மற்றதெல்லாம் அப்படி இல்லையான்னு? நத்திங், அப்படி இல்லை. எல்லா ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாமும் ஈக்குவல் தான். அதை எதை வச்சுக்கொண்டு அவங்க ஈக்குவல் பண்றாங்கன்னா salary கோட்டை வச்சுக்கொண்டு அந்த ஆல் ஐலண்ட் சர்வீஸினுடைய எக்ஸாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க salary கோட்டை வச்சு தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. நான் பேசுற கேக்குதா? ரைட், ஓகே. இதுல இன்னொரு பார்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் சர்வீஸ். அதாவது சில எக்ஸிகியூட்டிவ் சர்வீஸ் வந்து சில ஆல் ஐலண்ட் எக்ஸாம் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா SLSS சொல்ற ஸ்ரீலங்கா சயின்டிபிக் சர்வீஸ் சொல்றது, இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்வீஸ் எக்ஸாம். இது எல்லாரும் எழுதிடலாம். இந்த சயின்டிபிக் சர்வீஸ் யார் யாரு எப்படி எழுதுறங்கிறத நான் பின்னுக்கு சொல்றேன். அதே போல SLES சொல்ற ஸ்ரீலங்கா என்ஜினியரிங் சர்வீஸ், இதுவும் வந்து எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் இல்லை. அதே போல SLAS ஆர்கிடெக்சரல் சர்வீஸ் சொல்றது, இதுவும் குறிப்பிட்ட சில டிகிரி வச்சிருக்கிறார்கள் மாத்திரம்தான் இது எழுதலாம். அதே போல ஸ்ரீலங்கா அக்ரிகல்ச்சரல் சர்வீஸ் சொல்றது, அதுவும் குறிப்பிட்ட சில டிகிரி வச்சிருக்கிறார்கள். இப்படி பேசிக்கான சில எக்ஸிகியூட்டிவ் சர்வீசஸ் இன்னும் இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கா டீச்சர் எஜுகேட்டர் சர்வீஸ் அப்படின்னு நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ மெயினா நான் இந்த சர்வீசஸை ஃபோக்கஸ் பண்ணதாகத்தான் நான் உங்களுக்கு இந்த செஷன்ல மிக முக்கியமான சில பாட்டை டிஸ்கஸ் பண்றது ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா செலக்ஷன் கரியர் அண்ட் ப்ரோக்ரஷன் பாத்வே இப்படித்தான் உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. அதாவது ஒரு 4 பேசிக்ஸ் ஸ்டெப்ஸ்ல தான் உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. எப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு சர்வீஸுக்குள்ள வரணும் இருந்தா தயவு செய்து அது ஃபாரின் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எந்த யூனிவர்சிட்டி என்றாலும் யூஜிசியால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியில யூஜிசியால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கோர்ஸை டிகிரியாக முடிச்சு கொள்ளுங்க. நிலவனை கொள்ளணும். சிலர் ஃபாரின் யூனிவர்சிட்டியில முடிக்கிறன்னுட்டு சும்மா கடையில டிகிரி விற்கிற இடத்துல எல்லாம் போய் எனக்கு ஒரு டிகிரி வாங்கி வந்து வச்சிருப்பாங்க. பட் அதை நாங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பக்குள்ள வெரிஃபிகேஷன் செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனாலதான் நீங்க ஒரு டிகிரி உண்ட நீங்க முடிக்க போறீங்க அல்ல செலக்ட் பண்ண போறீங்கன்னா யூஜிசி அந்த யூனிவர்சிட்டியை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறான்னு பாருங்க. செகண்ட், அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த கோர்ஸ், நீங்க எந்த பெர்டிகுலர் கோர்ஸை நீங்க டிகிரியா செய்ய போறீங்களோ அந்த கோர்ஸை சர்டிஃபை பண்ணிருக்குதா, அதை ரெகக்னைஸ் பண்ணிருக்குதா, அதை அக்செப்ட் பண்ணிருக்குதான்னு பாருங்க. இது ரெண்டையும் பார்த்து நீங்க எந்த யூனிவர்சிட்டியில இருந்தாலும் அண்டர் த யூஜிசி ரெகக்னிஷன்
கீழே வார ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில முதல் ஒரு டிகிரியை முடிச்சு கொள்ளுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். அது ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மற்ற இன்டர்னல் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், அல்லது ஃபாரின்ல ஒரு ஆள் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கலாம், அது ஸ்ரீலங்கா யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். வாட் எவர். இப்ப இதுல என்ன இம்பார்ட்டன்டா, நம்மளோட யூஜிசியோட அப்ரூவலோட அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நீங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்களாக இருந்தால் உங்களுக்கு இருக்கிற அடுத்தது, நீங்க என்ன தொழிலுக்கு போகணும் என்றாலும் டிகிரி ஹோல்டர் ஒரு கிராஜுவேட் கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணாம ஒரு ஜாப்புக்கு போகலாது. அப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்ப உண்மையாகவே நீங்க யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகுறீங்கண்டா அதுல மறைமுகமான கருத்து என்னண்டா, நான் ஒரு கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள வர போறேன் என்றிருந்தால் இந்த டிகிரியை டைமுக்கு கம்ப்ளீட் பண்றதோட சேர்த்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கொள்ளுங்க. இல்ல எனக்கு ஒரு டிகிரி தேவை, நான் ஃபாரின்ல ஒர்க் பண்ண போறேன், அல்லது வேற ஏதாவது ஒரு பர்பஸுக்கு எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு டிகிரி தேவைன்னா நத்திங் அட் ஆல். நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, நத்திங், வேற எதுவுமே இல்லை. அப்ப இல்ல நான் இந்த டிகிரியை முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு இந்த தொழிலுக்காக போறேன், அந்த தொழிலாக எந்த வற்றவர் என்ன ஃபீல்டுக்கு போறீங்கன்னாலும் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணாம போகவே இல்லை. சோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. செகண்ட் ஒன். மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ ஒன்று இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஆன்லைன் சர்வீஸுக்குள்ள வார ஆட்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ இருக்கும். அது காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூவுக்கு நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ற அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஓவராலா நான் போக்குள்ள சொல்லக்கூடியதா இருக்கு. தென் அடுத்தது கார்டு அப்ரூவல், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த கார்டர் இருக்குதோ அந்த குறிப்பிட்ட கார்டருக்குள்ள உங்களோட மார்க்ஸ் வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு டூ திஸ் ஜாப் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி எடுக்குமாக இருந்தால் நீங்க யூ ஆர் ஃபிட் டு டூ த ஜாப், அவ்வளவுதான். நீங்க அந்த ஜாப்புக்குள்ள வரலாம். சோ இது சாதாரணமான ஒரு விடயம் இல்லை. இப்ப உதாரணமா இப்ப ஏ லெவல் படிக்கக்குள்ள மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிக்கு போறதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, ஓல் ஐலண்ட் கோட்டா இதெல்லாம் கொடுத்தா மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி, இன்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டி, என்ன ஃபெக்கல்ட்டி என்றாலும் நம்ம யூனிவர்சிட்டி போறோம். பட் ஹியர் அப்படி இல்லை. ஓல் ஐலண்ட் வைஸா தான் இதை என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா எல்லாம் செலக்ட் பண்றது இல்லை. ஐலண்ட் வைடா எத்தனை கார்டர் இருக்குதோ அந்த கார்டர்லையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னுக்கு, அதுலயும் ஓப்பன் பெட்சென்ட் இருக்குது, லிமிடெட் பெட்சென்ட் இருக்குது, மெரிட் பெட்சென்ட் இருக்குது. ஒவ்வொரு சர்டன் பெர்சன்டேஜ் கொடுத்து என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. சோ இதுல செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வெரி ரேயா அப்படின்னு சொல்றதை விட 100% இருக்குது. டிபெண்ட் ஆன் யூ. அதை நீங்க எப்படி எடுக்க போறீங்கிறத பொறுத்து அது இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட 3 குவாலிஃபிகேஷன் பில்லர்ஸ். அதாவது இதுல கேட்டிருந்தீங்க என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மூன்றும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் அண்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ஒன், பேசிக் குவாலிஃபிகேஷன் என்று ஒரு விஷயம் இருக்குது. பேசிக் குவாலிஃபிகேஷன்ங்கிறது, நான் பேசுறது விளங்குதா? ஓம் சார். கிளியரா இருக்குதா? ஓம் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, வளமையா இப்படித்தான். எனக்கு ஜூம் கிளாஸ் செஞ்சு பழக்கம். ஜூம் கிளாஸ் செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு அரைவாசி கிளாஸ், ஒரு கிளாஸ்ல ஹாஃப் பார்ட் முடிஞ்சது பிறகுதான் ஒரு ஆள் மெசேஜ் போடும், சார் நீங்க பேசின ஒன்றும் விளங்கல் ரெண்டு. அப்படிதான் நம்ம பழகி இருக்கிறோம், அதனாலதான் கேட்டது. ஓகே, சோ இது பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். பேசிக் குவாலிஃபிகேஷன்ங்கிறது என்னண்டா, நீங்க இலங்கை பிரஜையாக இருக்கணும். அது இலங்கையில பிறந்து இலங்கை பிரஜையாக இருக்கலாம், அல்லது இலங்கைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சி வந்து நீங்க இலங்கை பிரஜையா இருக்கலாம். பட் யூ மஸ்ட் பி எ ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப், இவ்வளவுதான். அப்ப நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப்பா இருந்தா மட்டும்தான் இந்த ஆல் ஐலண்ட் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். மாறி நீங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா இது கிடைக்காது. அதை முதல் மேக் ஷூர் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்கள் மீது நீங்க உதாரணமா ஒரு ஆள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார், ஓகே, இன்டர்வியூக்கு போறார், அவர் இன்டர்வியூ பாஸ் ஆயிட்டாருன்னா உங்க மீது எந்த விதமான குற்றங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்க கூடாது. சோ அதை கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். என்னன்னா, போலீஸ் என்ட்ரி இருக்கிறது. எங்கட பெட்ச்ல நான் நினைக்கிறேன்னு ஒருவர் இப்படித்தான் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தார். பட் போலீஸ் என்ட்ரி ஒன்று இருந்து பிரச்சனை இருந்து அவங்களுக்கு அது கிடைக்காம போன ஹிஸ்டரி எல்லாம் இருக்குது. ஸோ ஆகவே
அப்படி ஒரு பேசிக்கான ஒரு மோரல் கேரக்டருடைய ஒரு ஆளாக நீங்க நல்ல ஒரு ஆளாக இருக்கணும். இந்த ஃபேஸ்புக்கில் போய் சண்டை பிடிக்கிற ஒரு ஆளாக வேஸ்டாக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லப்படுது. இது அவ்வளவுதான். ஸோ உங்களோட இப்படித்தான் நீங்க இப்ப இதுல இருக்கிற ஆக்கள் எல்லாரும் நான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆக்களாகத்தான் பார்க்கிறேன். ஒரு மெச்சூர்டான பெரிய ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல கூடின ஆக்களாக தான் நான் பார்க்கிறேன். அப்ப நாம என்ன செய்யணும்னா இந்த ஆன்லைன் சர்வீஸை பத்தி கதைக்கிறோம். ஏன்னா நீங்க ஃபேஸ்புக்ல சண்டை போட தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்தை மாத்தி கொண்டீங்கன்னா தானாகவே எல்லாம் மாறும். நீங்க எந்த டேபிள்ல கதைக்குங்கிறத பார்க்கணும். உங்களோட டேபிள் எது, நீங்க எந்த டேபிள்ல இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற சேர் எதுங்கிறத நீங்க டிசைட் பண்ணினீங்கண்டா மற்ற எல்லாத்தையுமே நாம சிம்பிளா மாத்தலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது மூன்றாவது விஷயம் மெடிக்கல் ஃபிட்னஸ். நீங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் உடைய ஒரு ஆளாக இல்லைன்னா அதுக்காக ஜிம்முக்கு போறல மெடிக்கல் ஃபிட்னஸ் உடைய ஒரு ஆளாக அதாவது ஒரு தீராத நோய் அப்படி அந்த நோய்கள்ல இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட்ல உங்களை எலிஜிபிளா காட்ட மாட்டாங்க. ஸோ அது இதுக்குள்ள எடுக்க மாட்டாங்க, இன்டெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளவு பேசிக்கான குவாலிஃபிகேஷன். செகண்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்ட் நாம நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோமே என்று ஃபீல் பண்ற விஷயம் தான் இந்த ஏஜ் லிமிட். அதாவது நிறைய விஷயங்களை நாம காலம் கடந்துதான் யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நம்மளாலேயே இல்லாமலுக்கு போயிருக்கும். நாம எல்லாத்தையும் பொடுபோக்காவே பார்த்து போயிருக்கும். அதான் நான் சொன்னேன், ஒருத்தன வயசு 23 அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்ப நான் ஒரு எஸ்டர்டே ஒரு போயை பார்த்தேன். அவனோட வயசு வெறும் 23 வயசு, 23. அவன் வந்து ஒரு பிரீமியோ காரை பார்த்து பிரீமியோ கார கண்டிஷனை எல்லாம் பார்த்து ஓகே இந்த காருக்கு நான் இவ்வளவு தாரணும் அப்படின்னு வாங்கிட்டு போறான். அப்ப நான் கேட்டேன், இவன் என்ன தொழிற்சேரன்னு கேட்டேன். ஜஸ்ட் 23 இயர்ஸ் என்ன தொழிற்சேரன்னு கேட்டேன். அவன் கார் பிசினஸ் பண்றானா, ஏஜ் 23. அவன் அந்த பக்கத்துல இருந்து என்ன சொல்றாரு, சார் இந்த கார்ல மினிமம் ஒரு 2 lakhs 3 lakhs 5 lakhs அப்படி காசு அவன் உழைப்பான் சார். வித்தின் 1 monthல இப்படி நிறைய கார் அவன் என்ன செய்வான், சேல் பண்ணக்கூடியதா இருக்குமென்னு சொல்றான். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட். அப்ப என்ன நான் சொல்ல வரேன்டா, உங்களோட லைஃபை நீங்க எப்ப எவ்வளத்தை எதுல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு யூ டிசைட். நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் சர்வீஸுக்குள்ள நீங்க வரணும் என்றால் I'm sorry to say this, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சர்வீஸை தவிர மற்ற சர்வீஸ்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வரணும்டா நீங்க 28 ஏஜுக்கு உட்பட்டவராக இருக்கணும். 22 வயசுக்கும் 28 வயதுக்கும் இடைப்பட்ட ஒருவராக இருக்கணும். ஒரு சில சர்வீஸுக்கு மட்டும் 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். ஒரே ஒரு சர்வீஸுக்கு மட்டும் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் அந்த சர்வீஸுக்கு வரலாம். நான் சொல்றேன், எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். The third part is education qualifications. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு யூனிவர்சிட்டியில யூஜிசி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி ஹோல்டராக நீங்க என்ன செய்யுங்க, மாறிக்கொள்ளுங்க. இது பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பிளான். அண்ட் ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருக்கிற விஷயம் தான் நான் உங்கள்ட்ட சொன்ன விஷயம். அதாவது ஏஜ் எப்ப கல்குலேட் பண்ணுவாங்க என்று சொன்னா, ஏஜ் கல்குலேஷன் இஸ் பேஸ்ட் strictly on the cut-off date published in the government gazette notification. அதாவது உங்களோட இதுல கால் பண்ணிருப்பாங்க தானே, கால் பண்ணும் போது உங்களோட ஏஜ் வந்து கட்டாயமா இந்த 22க்கும் 28க்கும் இடைப்பட்ட ஏஜாக இருக்கும். அந்த கெசட் நோட்டிபிகேஷன் வரக்குள்ள ஒரு நாள் நீங்க 28 years old plus 1 day அப்படி இருந்தா கூட you are not eligible to sit for this exam. I'm sorry to say this. ஸோ அதனால சொல்ற விஷயம் என்னன்னா, ஏஜ் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல SLASக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், பிளானிங் சர்வீஸ், அக்கௌண்டன்ட் சர்வீஸ், சயின்டிபிக் சர்வீஸ், இவ்வளவு சர்வீஸுக்கும் 22 to 28 வரை ஏஜ் லிமிட் இருக்கும். நல்லா விளையாடுங்க. இவ்வளவு சர்வீஸுக்கும் ஏஜ் வந்து 22ல இருந்து 28 வரை இருக்கும். அதே போல ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கும் ஃபாரின் சர்வீஸுக்கும் இடையிலான ஏஜ் வந்து 22ல இருந்து 30 வரையில இருக்கும். ஆனா இலங்கை என்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குதானே, SLFES என்ஜினியரிங் சர்வீஸுக்கான ஏஜ் வந்து 21ல இருந்து 35 வரை இருக்கு. Sir, excuse me. Yeah.
சார் இன்டரப்ட் பண்றதுக்கு மன்னிக்கணும் சார். நீங்க இதுல இந்த ஃபாரின் சர்வீஸ் சொல்ற விஷயமும் ஓவர்சீஸ் எக்ஸாம் ஓவர்சீஸ் சர்வீஸ் சொல்றதும் ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இப்ப ஓவர்சீஸ் சொல்றது இல்ல. 2021ஆம் ஆண்டு சேக்குலருக்கு பிறகு அதை ஃபாரின் சர்வீஸ் மாத்திட்டாங்க. சரியா? ஓகே ஓகே, குட் குட். ஓகே, சோ இதுதான் இந்த ஏஜ் லிமிட் ரிக்வயர்மெண்ட்ல இருக்கும். இந்த இவ்வளவுதான் இதுக்குரிய பேசிக்கான ஏஜ் லிமிட். ரைட். தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குரியதாக இருக்குது. இதுல பாருங்க, யூஜிசி ரெகக்னைஸ்ட் எனி டிகிரி ஃபர்ஸ்ட் ஒன். அதாவது நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னா வழங்கக்கூடியதாக இருக்கும். இதுல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பாருங்க, யூஜிசி ரெகக்னைஸ் எனி டிகிரிஸ். இதான் டிகிரி என்று இல்லை, நீங்க சாரி இதான் டிகிரி என்று இல்ல, எனி டிகிரி எதனாலும் டிகிரி இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், இந்த யூஜிசியில இருக்கிற எந்த டிகிரி என்றாலும் சாரி யூஜிசியில அதாவது யூனிவர்சிட்டி ஒன்றுல நீங்க கம்ப்ளீட் பண்ணி எந்த டிகிரி என்றாலும் எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம், எஸ்எல்இஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம், ஃபாரின் சர்வீஸ் எஸ்எல்எஃப்எஸ் எக்ஸாம் எழுதலாம். நல்லா கொள்ளுங்க. இதுக்கு டிகிரியில நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கணும், செகண்ட் கிளாஸ் எடுத்திருக்கணும், அல்லது கிளாஸ் இல்லாம நத்திங் எட் ஆல், எதுவுமே இல்லை. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ரிஃபர்ட் பட்டாவது 28 வயசுக்குள்ள டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, அவ்வளவுதான் பார்க்கலாம். சோ இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க டிரெக்டாவே எஸ்எல்ஏஎஸ், எஸ்எல்இஎஸ், எஸ்எல்எஃப்எஸ் எக்ஸாம் சிட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஜெனரல் டிகிரி இருந்து, அதாவது எனி டிகிரி, அதாவது நீங்க சயின்ஸ் டிகிரியா இருக்கலாம், அல்லது காமர்ஸ் டிகிரியா இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ் டிகிரியா இருக்கலாம், டெக்னாலஜி டிகிரியா இருக்கலாம், இன்ஜினியரிங் டிகிரியா இருக்கலாம், வை நாட் மெடிக்கல் ஃபேக்கல்டி, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா கூட நீங்க இருக்கலாம், நத்திங், அதுல ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனா எஸ்எல்பிஎஸ் என்று சொல்ற ஸ்ரீலங்கா பிளானிங் சர்வீஸ் என்று சொல்ற இந்த எஸ்எல்பிஎஸ் இருக்கு தானே, இந்த எஸ்எல்பிஎஸ் எக்ஸாம் எழுதணுமாக இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு டிகிரியில கிளாஸ் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும், அல்லது செகண்ட் கிளாஸ் கட்டாயம் இருக்கும். கிளாஸ் இருந்தா தான் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு பிறகு 2021 நினைக்கிறேன், 2021 அல்ல 2019, ஐம் நாட் ஷுவர். அதுக்கு பிறகு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் இதுல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, டிகிரி பிளானிங் சர்வீஸ் எழுதுறதுக்கு எங்களுக்கு கிளாஸ் இல்லை, கிளாஸ் ஏன் அப்படி கேட்குறீங்க, மற்ற சர்வீஸ் ஒன்றுக்கும் கேட்கறதுக்காக வேண்டி கிளாஸ் இல்லாமல் ஒருவர் டிகிரி வச்சிருப்பாராக இருந்தால், கிளாஸ் இல்லாம ஒரு ஆள்கிட்ட டிகிரி இருக்குமாக இருந்தால் அவர் அந்த டிகிரியோட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, 1 இயருக்கு குறையாத போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா எந்த பரவாயில்லை, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். நல்லா விளையாடணும், எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளா, சர்வீஸுக்கு வாரத்துக்கு எலிஜிபிள் இல்ல, எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். பிறகு இவ்வளவு இருக்குது, நானும் போறேன்னு கையை வைத்திட்டு போறல, இது எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ரைட். சோ இதுதான் இந்த பேசிக்கான எலிஜிபிள். அக்கவுண்டிங் ரிலேட்டட் டிகிரி இருக்குமாக இருந்தால் ஒரு அக்கவுண்டன்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல ஸ்பெஷல் டிகிரி இன் ரிலவன்ட் ஃபீல்டு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சயின்டிபிக் சர்வீஸ்ல நிறைய விஷயம் இருக்குது. சயின்டிபிக் சர்வீஸ்ல சயின்ஸ் டிகிரி இருந்தால் எழுதலாம், ஜியோகிராஃபி ரிலேட்டடான டிகிரி இருந்தால் எழுதலாம், இப்படி நிறைய அது ஒவ்வொன்றும் கால் பண்றதை பொறுத்து இருக்குது, அது ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி சொல்லுங்க. சயின்டிபிக் சர்வீஸ் எக்ஸாம், என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னா கட்டாயம் நீங்க என்ஜினியர் டிகிரி ஒன்று இருக்கணும். ஸோ ஆர்கிடெக்சர் எழுதணும்னா உங்கள்கிட்ட ஆர்கிடெக்ட் ஃபீல்ட்ல டிகிரி இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இருக்கும். ரைட். தென் இப்ப இதுல பாருங்க, அடுத்தது எக்ஸாம். இதுல பாத்தீங்கன்னா காமன் எக்ஸாம் பார்ட் 1, அதாவது 2 பகுதிகளாக எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே, உங்களோட ஏஜ் ஓகே, 28க்குள்ள ஏஜ் இருக்குது, அல்லது நான் நினைக்கிறேன் சேட் பாக்ஸ்ல நிறைய பேர் சேட் பண்றீங்களோ தெரியாது, ஏதாவது டவுட் கேட்குங்களோ தெரியாது. ஏதாவது டவுட் கேட்குமாக இருந்தால் நான் உங்களுக்கு டைம் தருவேன், கேளுங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க உங்களோட ஏஜ் ஓகே, நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசன், பேசிக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஓகே, உங்களோட டிகிரி ஓகே அப்படின்னு இருந்தா அடுத்தது எக்ஸாம் கோல் பண்ணுவான். ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, எப்ப எக்ஸாம் கோல் பண்ணுவான்னு கேட்டிருந்தீங்க. எப்ப காடர் அப்ரூவல் கிடைக்குதோ, ட்ரெஸரி ஓகே பண்ணுதோ, அப்ப எக்ஸாம் கோல் பண்ணுவாங்க. இதுல என்னண்டா, உண்மையாவே அவங்களோட திறமையை தாண்டி ஒரு 40% லக்கு மீறிக்கணும் நமக்கு.
சிலர் டிகிரி முடிச்சிட்டு 3 வருஷமாகியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் கோல் பண்ணாத நிலைப்பாடும் துரதிர்ஷ்டவசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலர் ஓல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம், நான் இப்போ ஒரு SLAS எக்ஸாமுக்கு நான் போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன்டா. நான் டிகிரியை ஒரு 25 வயசுல இந்த டிகிரி பீஸ் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி என்ன தெரியும் தானே. அப்ப அதுவும் சில யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா 28 வயசுல டிகிரியை முடிப்போம். அப்ப யூனிவர்சிட்டிக்கு போனோம்னா நான் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது 28 வயசு ஆகிறதுக்கு SLAS கோல் பண்ணணும் இருந்தா சப்போஸ் சம்டைம் கோல் பண்ணாமலும் விடலாம். ஸோ அது அன்லக்கி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு குயிக்கா ரிஃபர்ட் எதுவும் இல்லாம நல்ல முறையில டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுமோ அவ்வளவு குயிக்கா நல்லா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுது. ரைட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ அந்த அடிப்படையில தான் நான் சொன்ன விஷயம். நீங்க கட்டாயமாக என்ன செய்யணும்னா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஜெனரல் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். ஜெனரல் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, இதுல மெயின் பார்ட் ஜெனரல் எக்ஸாம் எழுதுறதுல மெயினான பார்ட் இருக்குது பாருங்க. மெயினாக இதுல பாருங்க, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வந்து 1 minute. ஓகே. பார்ட் 1 பார்ட் 2 வந்து 2 பகுதியாக இந்த எக்ஸாமை பிரிச்சு செய்யறாங்க. அதுல முதலாவது எக்ஸாம் சகலரும் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுமாக இருந்தாலும் அவர் எழுதித்தான் ஆகும். SLAS இருக்கட்டும், SLES இருக்கட்டும், அக்கௌண்டன்ட் சர்வீஸ் இருக்கட்டும், அல்ல ஃபாரின் சர்வீஸ் இருக்கட்டும், என்ன எக்ஸாம் எழுதுறவராக இருந்தாலும் இந்த பார்ட் 1ங்கிற காமன் எக்ஸாம் எழுதணும். அந்த காமன் எக்ஸாம் என்னத்தை பேஸ் பண்ணிக்கணும்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் கம்ப்ரிஹென்ஷனும் எஸ்ஏ பார்ட்டாகவும் இருக்கும். இது இந்த 2 எக்ஸாம்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 40க்கு குறையாத மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஓவராலா 2 எக்ஸாம்லையும் சேர்த்து அவர் 100க்கும் மேற்பட்ட மார்க்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் செகண்ட் எக்ஸாமுக்கு அவர் எலிஜிபிள். நல்ல விளைய கொள்ளணும். 2 பகுதியாக எக்ஸாம் நடக்கும். முதலாவது எக்ஸாம் வந்து காமன் எக்ஸாம். அது வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸும், அதாவது நாம் எப்டிடியூட் செல்வோம் தானே, எப்டிடியூடும் அதே போல கிரகித்தல் என்று செல்வோம் கம்ப்ரிஹென்ஷனும் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம்ல தனித்தனி எக்ஸாம் 1.5 hour ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், 2 hours கம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் 2லையும் மினிமம் ஒருவர் 40 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஆனா டோட்டல் மார்க்ஸ் 2 வார மொத்த மார்க்ஸும் 100+ மார்க்ஸா இருந்தா செகண்ட் எக்ஸாமுக்கு கால் பண்ணப்படுவார். ஸோ நாம பிளான் பண்றதெல்லாம் நடக்கணும் இல்ல, நம்ம பிளான் பண்ணாத சிலதும் நல்லா நடக்கும்ங்கிறதா இதை சொல்லப்படுகிற விஷயம். ஸோ இந்த 2 எக்ஸாம்லையும் 40 குறையாத மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நாம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். ரைட். இதுல 2வது பார்ட் எக்ஸாம் பார்ட் 2 வந்து ஒவ்வொரு சர்வீஸை பொறுத்தும் வேற வித்தியாசமா இருக்கும். பார்ட் 2க்குரியது ஒவ்வொரு சர்வீஸை பொறுத்து வித்தியாசமா. இப்ப பாருங்க, ஸ்ரீலங்கா இப்ப ஒரு ஆள் SLAS எக்ஸாம் எழுதணும்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், காமன் எக்ஸாம் இருக்கிற எப்டிடியூட்டும், அதாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் அதே போல கம்ப்ரிஹென்ஷனும் செய்து அவர் 40+ மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆனாரண்டா செகண்ட் எக்ஸாம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்குரியவரண்டா அவர் இந்த 3 எக்ஸாமும் எழுதணும். என்ன, சோசியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் சொல்றேன். சோசியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் சொல்றேன். இந்த எக்ஸாம் எழுதணும். அதாவது ஒருவர் சமூக பொருளாதார அரசியல் போக்குகள், போக்குகள், அதாவது ஒரு நாட்டினுடைய சமூக ரீதியான பொருளாதார, அதாவது பொதுவாக ஜெனரல் நாலேஜ் என்ன புரிஞ்சு கொள்ளுங்க. ஜெனரல் நாலேஜ்ல என்ன, சமூக ரீதியான, அதே போல பொருளாதார ரீதியான, அதே போல பொலிட்டிக்ஸ், அரசியல் ரீதியான போக்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் என்ன செய்யணும், அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த எக்ஸாம் வந்து 3 hours எக்ஸாம் நடக்கும். இது வந்து வெறுமனே MCQ எக்ஸாம் இல்லை. இது MCQ அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே அதுல சேர்ந்திருக்கு. MCQ வரும், அதுல ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின் வரும், எஸ்ஏ கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகும். அண்ட் செகண்ட் பார்ட், ஒரு 2வது எக்ஸாம் அவர் எழுதணும், மேனேஜ்மெண்ட் எப்டிடியூட் எக்ஸாம். அதாவது SLAS எழுதுறாங்க தான் இந்த எக்ஸாம் எழுதுற மேனேஜ்மெண்ட் எப்டிடியூட் எக்ஸாம் எழுதணும். மேனேஜ்மெண்ட் எப்டிடியூடுங்கிற முகாமைத்துவ உளச்சார்பு. என்ன முகாமைத்துவ உளச்சார்பு? அது எப்படி இருக்குமெண்டா,
முகாமைத்துவம் சார்ந்த விடயங்களை அங்க டிசிஷன் மேக்கிங், பிளானிங், அதே போல என்ன சொல்ற அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்ஸ், அதே போல ஒப்சர்வேஷன்ஸ், சூப்பர்விஷன்ஸ், இந்த பார்ட்டுகளை பேஸ் பண்ணதாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் ஒரு எக்ஸாம் 3 hours எக்ஸாம் நடக்கக்கூடியதா இருக்கு. இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினுடைய எக்ஸாமாக நடக்கும். தென் மூன்றாவது எக்ஸாம் வந்து கிரியேட்டிவ், அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் சொல்றேன். ஆக்கப்பூர்வமான கிரியேட்டிவ், அனலிட்டிக்கல், அதாவது பகுப்பாய்வு ரீதியிலான கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் மற்றும் தொடர்பாளர் திறன்கள் அப்படின்னு சொல்றது. சோ இந்த 3 எக்ஸாமும் 3 hours எக்ஸாம் பேப்பர் நடக்கும். இந்த 3 எக்ஸாம்லையும் 40க்கு குறையாத மார்க்ஸ் எடுத்த அவர் பாஸ். நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் 50க்கு குறையாத மார்க்ஸ் எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க. 40க்கு குறையாத மார்க்ஸ் எடுத்திருந்தா அவர் பாஸ். அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்றாரோ அதை பொறுத்து அவர் இன்டர்வியூக்கு கால் பண்ணப்படுவார். இது SLAS ஆள். அதே போல இல்ல நான் SLES எக்ஸாம் எழுத போறேன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல எதென்றாலும் ஒரு டிகிரியை வச்சுட்டு 30 வயசுக்கு உட்பட்டவராக அவர் இருந்தாருண்டா அவர் என்ன செய்யணும்? டிகிரி கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். என்ன டிகிரி என்றாலும் பரவாயில்லை, ஆர்ட்ஸ் என்றாலும் பரவாயில்லை, மியூசிக் என்றாலும் பரவாயில்லை, மற்ற என்ன டிகிரி என்றாலும் பரவாயில்லை, ஒரு டிகிரி என்ற கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு அவர் ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் கம்ப்ரிஹென்ஷனும் எக்ஸாம் எழுதணும். அந்த 2 எக்ஸாம்லையும் 40 மார்க்ஸ் பிளஸ் எடுத்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆகினா செகண்ட் எக்ஸாம் இன்னும் இருக்கிற 2 எக்ஸாம் நடக்கும். ஜெனரல் நாலேஜ் என்றும் கேஸ் ஸ்டடிஸ் என்றும் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதென்ன ஜெனரல் நாலேஜ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது அறிவு, அதே போல விடய பகுப்பாய்வு கற்கைன்னு சொல்றேன். இந்த ஜெனரல் நாலேஜ்ங்கிறது MCQ வடிவத்துல வரலாம், அல்லது ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதுறது வரலாம், அல்லது அது வந்து ஸ்ட்ரக்சர் டைப்ல வரலாம், எப்படியும் வரலாம். இப்ப நாங்க 2014 எக்ஸாம் சிட் பண்ணி ரெக்ரூட் பண்ணப்பட்டோம். அப்ப எங்களுக்கு வந்து இந்த ஜெனரல் நாலேஜ் எப்படின்னா ஸ்ட்ரக்சர் டைப் கொஸ்டின்ஸ். எங்களுக்கு 10 கேள்வி 20 கேள்வி கேட்டிருந்தாங்க. 3 ஹவர்ஸுக்கு 20 கேள்வியும் ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக இருக்கும். அதை நாங்க ஒரு கம்பேர் பண்ணி நாங்க எழுதக்கூடியதாக இருக்கும். சோ அப்படி ஜெனரல் நாலேஜ் கேள்வி கேட்கக்கூடியதா இருக்கு. இது 1 ஹவராக இந்த எக்ஸாம் இருக்கு. அதே போல் 1 ஹவர் எக்ஸாம் பொதுவாக உங்களுக்கு MCQ, அதே போல ஒன் வேர்ட் ஆன்சர் எக்ஸாம் தான் வரும். எங்களுக்கு நடந்த 3 hours எக்ஸாம். அது 3 hours எக்ஸாம் வந்து ஸ்ட்ரக்சர் டைப்புக்குள்ள வரும். கேஸ் ஸ்டடிஸை பொறுத்த மட்டும் 1.5 மணி நேரத்துக்குரிய கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸாம் நடக்கும். இது எப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், சில சின்ன பிரச்சனைகளை தருவாங்க. அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி அதை தீர்க்கிறீங்க, அது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டுக்குள்ள சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமா அப்படின்னு பாக்குறதா இந்த கேஸ் ஸ்டடிஸாக இருக்கும். சோ நல்லா விளையாடுங்க, அது இந்த கேஸ் ஸ்டடிஸ் ரிலேட்டடான விஷயமாக இருக்கு. இது ரெண்டு தான் SLES எக்ஸாமுக்கு செகண்ட் எக்ஸாமுக்கு எது. இந்த 2 எக்ஸாம்லயும் நீங்க 40+ எடுத்து ஓவரால் மார்க்ஸ் உங்களோட கட் ஆஃப்க்கு மேல, கட் ஆஃப் தீர்மானிக்கிறது வளமை A லெவல்ல தீர்மானிக்கிற போலதான். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நியர்லி 70% அல்ல 60% ஓப்பன் பேட்ச்ல கால் பண்ணுவாங்க. ஓப்பன் பேட்ச்ங்கிறது என்னடா நான் பின்னாடி சொல்றேன். இப்போ சொல்ல ஓப்பன் பேட்ச்ங்கிறது நீங்க ஜாப் செய்யாம என்ன ஒரு டிகிரி ஹோல்டராக ஃப்ரெஷரா இருந்து 28 வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா போய் எக்ஸாம் எழுதுறது சொல்றது ஓப்பன் பேட்ச் சொல்றேன். ரைட், ஓகே, நான் அது பிறகு சொல்றேன். சோ அப்படி இந்த 2 எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ரைட், தென் சிலங்க அக்கவுண்டிங் சர்வீஸ் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும், சில அக்கவுண்டிங் சர்வீஸை பொறுத்த மட்டும் 2021 ஆண்டுக்கு முதல் 5 பாடம் எழுதினா தான் நீங்க பாஸ் அப்படின்னு இருந்த அக்கவுண்டிங் சர்வீஸ்ல 2021 ஆண்டு ஏப்ரல் மாத கெசட்டுக்கு பிறகு அவங்களோட சர்வீஸ் மினிட்ல சின்ன சேஞ்ச் பண்ணி இந்த 2 பாடம் எழுதினா நீங்க என்ன செய்யலாம் போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபைனான்சியல் அண்ட் மேனேஜரியல் அக்கவுண்டிங் சொல்றது. அதாவது அக்கவுண்டன்ட் சர்வீஸ்க்குரிய நிதி மற்றும் முகாமைத்துவ கணக்கீடு, அப்படித்தானே? பினான்சியல் அண்ட் மேனேஜரியல் அக்கவுண்டிங், நிதி மற்றும் முகாமைத்துவ கணக்கீடு. அதே போல அட்வான்ஸ் ஆடிட்டிங் அண்ட் எக்கனாமிக் அனலைசிஸ், உயர் கணக்காய்வு மற்றும் எக்கனாமிக் பொருளாதார பகுப்பாய்வு. இது 3 hours எக்ஸாம் பேப்பர் நடக்கும். இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் ரெண்டும் தான் உங்களுக்கு செகண்ட் எக்ஸாமுக்கு வரும். ஃபர்ஸ்டா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ரிஹென்ஷன் பாஸ் ஆனா தான் இந்த எக்ஸாம் எழுதலாம். சோ முதலாவது நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். ரைட், சோ இந்த 2 எக்ஸாம்லையும் பாஸ் ஆனீங்கன்னா நீங்க அக்கவுண்டன்ட் சர்வீஸுக்குரிய இன்டர்வியூக்கு கால் பண்ணப்படுவீங்க. தென்
ஸ்ரீலங்கன் பிளானிங் சர்வீஸ்க்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், டிகிரியில கிளாஸ் டிகிரி இருக்கணும், அல்ல டிகிரி கூட கிளாஸ் இல்லைன்னு இருந்தா நீங்க டிப்ளமா இருக்கணும். அப்படி இருந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் கம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமும் எழுதி அதுல 40+ எடுத்து பாஸ் ஆகினால் செகண்ட் எக்ஸாம் உங்களுக்கு இந்த 2 எக்ஸாமும் நடக்கும். அதாவது ஒரு எக்ஸாம் தானே ஜெனரல் அவேர்னஸ் சொல்ற ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த ஜெனரல் அவேர்னஸ் சொல்ற எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவான விடய பரப்புகளை பொது விவேகத்தோடு தொடர்பான ஒரு ஒரு எக்ஸாம் தான். இதுல நேஷனல் டெவலப்மெண்ட் தொடர்பாகவும் கேட்பாங்க, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் தொடர்பாகவும் கேட்பாங்க. ஜியோகிராபிக்கல் பார்ட், பொலிட்டிக்கல் பார்ட், எக்கனாமிக்கல் பார்ட், சோசியல் அண்ட் கல்ச்சரல், அதாவது பூரணமாக நீங்க இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருக்கணும். வாஸ்ட் நாலேஜ் ஃபேஸ்புக்ல இருந்தா வராது, ஃபேஸ்புக்ல போற ஆர்டிகளை வாசிச்சா வராது. யூ மஸ்ட் என்ன செய்யணும், கட்டாயமாக நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற ஒரு ஆளுக்கு தான் இந்த வாஸ்ட் நாலேஜ் வரும். இப்ப நீங்க என்ன பதிச்சிருப்பீங்க, இந்த காலத்துல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாண்டு அப்படி என்று சிரிச்சுங்களாக இருந்தால் நீங்க எக்ஸாம் பிளானிங் சர்வீஸ்க்குள்ள போறது கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். ரைட். ஸோ ஜெனரல் அவேர்னஸ் இந்த எக்ஸாம் 3 hours எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் இந்த பாட்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ரைட். அண்ட் ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் கேட்டிருந்தீங்க. ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் தமிழ்ல நடக்காது, அது இங்கிலீஷ்ல நடக்கிற எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம்ல தெரியும் உங்களுக்கு ஜெனரல் பேப்பர் இருக்குது. அதே போல வேர்ல்ட் அஃபேர்ஸ் 1, வேர்ல்ட் அஃபேர்ஸ் 2 இருக்குது. அதே போல ப்ரிசிஷன் ஒரு பாடம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல ப்ரிசிஷன் சும்மா நாம சொல்றதுதான், இது சுருக்கம் எழுதுறது, சமரைசேஷன் அண்ட் ப்ராக்டிகல் டெக்ஸ்ட் அக்கவுண்டன்சி. அதாவது நம்ம வளமையா தமிழ்ல சுருக்கம் எழுது, இப்ப விளங்கும் உங்களுக்கு தமிழ்ல ஓஎல் படிக்குள்ள சுருக்கம் எழுதுன்னு தமிழ் டீச்சர் பின்னால நீக்கக்குள்ள களவாடிக்கிட்டு நாம போனதெல்லாம் இப்ப விளங்கும். எல்லா பாடத்துக்கும் சுருக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையா ஒரு ஆளுக்கு ஒரு மென்டலி இவர் ஃபிட்டா இல்லையான்னு பாக்குறது சுருக்கம்ங்கிறத மட்டும் வச்சாலே போதும், வளவளன்னு காய்க்க தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது இங்கிலீஷ்ல உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. இது ஃபாரின் சர்வீஸுக்குரிய எக்ஸாமாக இருக்கும். ரைட். அதே போல கேரியர் ப்ரோக்ரஷன்ஸ். ரைட். இவ்வளவு பேசிக்கானது. இதான் உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 எக்ஸாமும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூலையும் அது ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவாக இருக்கும். இன்டர்வியூல மார்க்ஸ் தருவாங்க. இன்டர்வியூ மார்க்ஸையும் நீங்க இந்த 3 எக்ஸாம்லையும் இந்த பார்ட் 1, பார்ட் 2 இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாத்துலயும் எடுத்த எல்லா மார்க்ஸையும் கூட்டி நீங்க எலிஜிபிள்டா நீங்க செலக்ட் பண்ணப்படுவீங்க ஆன்லைன் சர்வீஸ்க்குள்ள. எப்படி நீங்க ரெக்ரூட் பண்ணப்படுவீங்கன்னா, கிரேட் 3க்குள்ள ரெக்ரூட் பண்ணப்படுவீங்க. கிரேட் 3க்குள்ள வரால் என்ன அசிஸ்டன்ட், இப்ப உதாரணம் ஒரு ஆள் SLAS எக்ஸாம் எழுதிட்டாருன்னா அவர் ஒரு அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரியா வருவார், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா போவார், அப்படியான ஒரு போஸ்ட்டுக்கு போவார், அல்லது வேற ஃபீல்டுன்னா அசிஸ்டன்ட் டிரெக்டரா போவார். இப்ப பிளானிங் சர்வீஸ் எழுதின ஒரு ஆள் என்ன ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அவருக்கு கிளாஸ் 3ல நடக்கும். SLPS கிரேட் 3 தான் அவரோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அந்த கிரேட் 3க்குரிய போஸ்ட் என்னன்னா அவர் அசிஸ்டன்ட் பிளானிங் டிரெக்டர் அப்படி இருப்பார். இப்ப ஒரு SLES கிடைச்சிட்டு ஒருவருக்கு கிளாஸ் 3ல இருக்கிறவருக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வருவார். ஒரு SLAS வந்துட்டாருன்னா ஒன்று அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அல்லது அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரி அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு வருவார். ஸோ இதுதான் பேசிக்கான என்ட்ரி. இதுல நீங்க 6 வருஷம் நீங்க கிளாஸ் 3ல 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ணினீங்களாக இருந்தால் அந்த 6 வருஷம் உங்களுக்கு EB எக்ஸாம் நடக்கும். அந்த EB எக்ஸாம் எல்லாம் நல்ல முறையில பாஸ் ஆனீங்கன்னா இப்ப தேவையில்லை, முதல் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகுறத பார்ப்போம், போறோம் இதுகளை பார்ப்போம். அப்படி பாஸ் ஆனீங்கன்னா 6 வருஷத்தால கிரேட் 2க்கு போவீங்க, திரும்ப கிரேட் 1க்கு போவீங்க, திரும்ப 5 இயர்ஸால ஸ்பெஷல் கிரேட்டுக்கு போவீங்க. ரைட். இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் எக்ஸாம் ரிலேட்டடான பேசிக்கான தகவல்களாக இருக்கு. நான் டைம் கூடுதலாக எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ரைட். ஸோ இப்ப நம்ம யோசிக்கலாம், ஏன் இந்த எக்ஸாமுக்கு போகணும், இந்த எக்ஸாம் ஏன் பாஸ் ஆகணும், இதை விட்டுட்டு நாம ஒரு நல்ல ஒரு salary எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு போகலாம் தானே யோசிக்கலாம். salary கேட்டு இருந்தீங்க கொஞ்சம் பேர். என்னன்னா பேசிக்கா ஒரு ஆன்லைன் சர்வீஸுக்குள்ள என்டர் ஆகிற ஒரு ஆளுக்கு மினிமம் 100,000 plus salary எடுக்கலாம். 100,000 plus salary கிடைக்கும். அதாவது 1,25,000 plus salary எடுக்கக்கூடியதாக இருக்கும். பேசிக்காக ஒருவர் இதுல என்டர் ஆவாராக இருந்தார். அது தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த ஆன்லைன் சர்வீஸுக்குள்ள நாம வரணும்டா, கட்டாயமாக இது ஒரு லீடர்ஷிப் ரோல்.
நல்லா விளைய கொள்ளுங்க. இப்ப ஒரு ஊர்ல ஒருத்தன் ஆன்லைன் சர்வீஸ், ஒரு உதாரணமா பிளானிங் சர்வீஸ்க்குள்ள இருக்கிறான்னு வைப்போமே, அல்லது SLASக்குள்ள இருக்கிறான்னு வைப்போமே, அல்லது ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு ஆன்லைன் சர்வீஸுக்குள்ள இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஊருக்கு பொதுவா செல்ல புறப்பட்டா ஒரு பொலிட்டிஷியன் தேவையில்லை. அவன் போதும். நல்ல ஒரு இடத்துக்கு போனால் அவர் ஒரு ஒரு கிரேட் 1 பொசிஷன்ல அல்லது ஸ்பெஷலைஸ் பொசிஷனுக்கு போனா ஒரு பொலிட்டிஷியன் எதிர்பார்க்க தேவையில்லை. ஹி கேன் டூ எனிதிங் அப்படின்னு இருக்கலாம். அப்படி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் இது. அதே போல இது ஒரு பிளானருக்குரிய பொசிஷன். நீங்க என்ன திண்டாலும் பிளான் பண்ணக்கூடிய, இப்போ உதாரணம் எஜுகேஷன் இருக்குதுன்னா, எஜுகேஷன் நாம எப்படி டெவலப் பண்றேன்னு பிளான் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு 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 ரோட் டெவலப் பண்ண, ஒரு மேப்பிங் ஒன்று செய்ய போறோம்னா அதை நாம எப்படி டெவலப் பண்ணு பிளான். ஒரு 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 எஜுகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு என்ஜினியர் நினைச்சாருன்னா அவருக்கு இந்த பொலிட்டிஷியன் ஒன்றுமே தேவையில்லை. ஒரு 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 சீஃப் என்ஜினியர் நினைச்சா என்ன செய்யலாம்? வடிவா அவர் என்ன செய்யலாம்? அவர பிரதேசத்தை, பிராந்தியத்தை, இலங்கையை டெவலப் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அப்படி அது டிசிஷன் மேக்கர். இது ஒரு டிசிஷன் மேக்கிங் பார்ட். நாம ஹைராக்கி லெவல்ல இருப்போம். அதாவது ஹைராக்கி லெவல்ல டாப் லெவல் மேனேஜர் இருக்குது, மிடில் லெவல் மேனேஜர் இருக்குது, லோ லெவல் மேனேஜர் இருக்குது. இது டாப் லெவல் மேனேஜர்ஸ். அந்த டாப் லெவல்ல இருக்கிற டிசிஷன் மேக் பார்ட், ஆபரேஷன் பார்ட் இல்லை நம்ம கிட்ட. டிசிஷன் மேக்கிங் பார்ட் தான் இந்த ஆன்லைன் சேல்ஸ்க்குரிய பார்ட்டாக இருக்கும். தென் ரிப்ரசன்டேட்டிவ், அதாவது ஒரு கண்ட்ரியில மிக முக்கியமான இடங்கள்ல நாங்க தான் ரிப்ரசன்டேட்டிவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எஜுகேஷனை பொறுத்த அளவுல ஒரு சோனல் டிரெக்டர், ஒரு டிப்யூட்டி டிரெக்டர், ஒரு ப்ரொவின்சியல் டிரெக்டர், ஒரு அடிஷனல் ப்ரொவின்சியல் டிரெக்டர் அவர். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டை பொறுத்த அளவுல ஒரு SLAS பொறுத்த அளவுல ஒரு செக்ரட்டரி, ஒரு DS, ஒரு அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்ரட்டரி, இப்படி என்ன கமிஷனர் இப்படின்னு இருப்பாங்க. ஒரு பிளானிங் டிரெக்டர் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு நாம தான் அதுக்குரிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான அல்லது அந்த அமைச்சினுடைய ரிப்ரசன்டேட்டிவாக இருப்போம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இல்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பொலிட்டீஷியன் 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஓட் கிடைக்கலன்னா அவர் ஒரு பொலிட்டீஷியன், அவர் எல்லாமே முடியக்கூடியதா இருக்கும். பட் இது லைஃப் டைம் ஒரு டிசிஷன் மேக்கிங் ரோல். அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இம்ப்ளிமெண்ட் பார்ட்னர், நாம எப்படி டிசிஷன் மேக்கிங் எடுத்து நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னராக இருக்கலாம். இதுதான் ஆன்லைன் சர்வீஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஆபரேஷனல் ஃபங்க்ஷன். இதுதான் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கு. தென் இதால என்ன நன்மை? இதை விட்டு போட்டு நாங்க ஒரு QS முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போனா ஒரு 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 10K 100K ஒரு 10 ஒரு என்ன சொல்ற ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படி எல்லாம் நாங்க சேலரி எடுப்போமே. இதுக்கு வர வந்து நாம யோசிக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேங்க, ஒரு சமூகம் பணத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது. அதை நல்லா விளைக்கொள்ளணும். ஒரு சமூகத்தினுடைய டெவலப்மெண்ட்ங்கிறது பணத்தால் மட்டும் நடக்கிறது இல்லை. பணமும் தேவை, அதோட சேர்ந்து ஒரு 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 டிசிஷன் மேக்கிங் பவரும் தேவை. அப்பதான் அந்த சமூகம் வெரி இம்பார்ட்டன்டா ஒரு 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 உயர்ந்த இடத்துல இருக்கும். அல்லாஹ் அல்லது கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கறது இல்லை. சிலருக்கு சில வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் நல்ல முறையில பயன்படுத்துறாரோ அவர்கிட்ட நல்ல ஒரு தொழில் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து இருக்கும், நல்ல ஒரு ஒரு பிரஸ்டீஜ் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு இடத்துல இருப்பார், அல்லது நல்ல பண வசதியோட இருப்பார். சோ நாம எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறையில இந்த உலகத்துல ஏதோ ஒன்றை பெற்றால் ஏதோ ஒன்று இழந்தே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். கூட கதைக்கு அப்படி பூமரங்கள் எல்லாம் நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் அபௌட் திஸ். அப்படிதான். சோ இதுல என்ன இதுல பெனிஃபிட்னு கேட்டா, எஸ் நமக்கு ஒரு 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 நல்ல ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடான ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். அதே போல ஃபாரின் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கிடைக்கும். ஃபாரினுக்கு போகலாம், நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுல நீங்க மாஸ்டர் செய்யலாம், PhD செய்யலாம், MPhil செய்யலாம். அதே போல நீங்க ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் செய்யலாம், ஃபாரின் விசிட்ஸ் போகலாம், நீங்க ட்ரிப் போகலாம், எல்லாம் ஃப்ரீயாவே போகலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கில்ஸ், அதாவது உங்களோட ப்ரோக்ரஸிவ், உங்களோட சேலரி வந்து சாதாரணமாக நார்மல் சேலரி இல்லை. நீங்க கிளாஸ் 1 பொசிஷனுக்கு வருவீங்களாக இருந்தால் உங்களோட சேலரி
மினிமம் வந்து உங்களோட salary 200,000 பிளஸ் அப்படிதான் உங்களோட salary வரும். அதோட சேர்த்து உங்களுக்கு வெஹிக்கிள் அலவன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு பெர்மிட்ஸ் கிடைக்கும், வெஹிக்கிள் பெர்மிட் ஒவ்வொரு 6 இயர்ஸுக்கு ஒரு தரம் ஒரு பெர்மிட் கிடைக்கும். திரும்ப ஒரு 5 இயர்ஸுக்கு ஒரு தரம் ஒரு 3.6 மில்லியனுடைய பெர்மிட் கிடைக்கும். இப்போ எடுத்த பெர்மிட் எல்லாம் வீட்டு இருக்குது, கவர்மெண்ட் இன்னமும் என்ன செய்யல, வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு எலோ பண்ணல. ஸோ பெர்மிட்டுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது. அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ்லி யூ நோ தட் இட்ஸ் பென்ஷனபிள் ஜாப். ஸோ இது பேசிக்காக நாங்க இந்த ஜாப்பால கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது ரிவார்டாக இருக்கும். தென் இந்த வெரி கோ பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஒரு 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 ஆல் ஐலண்ட் சர்வீஸுக்குள்ள ஒருவர் வாராருண்டா மெயினான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை பிரஸ்டீஜ் அண்ட் ஸ்டேட்டஸ். அதாவது அதுக்காக நான் கடும் பெரியாள் அப்படின்னு பள்ளிக்குள்ள போய் கதிரையில இருந்து நான் பெரியாள்னு சொல்றேன்ல, பள்ளியில மெம்பர்ல குத்துபாவதுர மௌலவிதான் பெரியாள். அதாவது இது பிரஸ்டீஜ் என்னத்தை சொல்றேன்டா, டிசிஷன் மேக்கிங் பவர். அடுத்தது நம்மளுக்கு நமக்கண்டு ஒரு 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 என்ன சொல்றேன், ஒரு ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை தான் நான் சொல்றேன் இந்த ஹை பிரஸ்டீஜ். அதே போல policy leaderships, அதாவது ஸ்ரீலங்காவுல எடுக்கிற சகல policy மேக்கிங்கும் நம்ம ஊடாக எடுக்கக்கூடியதாக நம்மளோட கண்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்ப நாம சொல்றோம் தானே, இப்ப உதாரணமா சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நாம கதைக்கும் தானே. இப்ப என்ன, இப்ப உதாரணமாக கல்முனை ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஆடையை பத்தி கதைச்சிட்டு இருக்கிறோம். நத்திங், இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நமக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் இல்ல. ஒரு நல்ல ஒரு வாஸ்ட் நாலேஜான ஒரு தமிழ் பேசுற சமூகத்தில் இருக்கிற முஸ்லிம்ஸ், தமிழ், சிங்களீஸ் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ப்ரோட் மைண்டோட டிசிஷன் மேக்கிங் டேபிள்ல இருப்பாங்களாக இருந்தால் இது ஒரு பிரச்சனையே இல்லை. நாம நெரோ மைண்டோட நமக்கான ஒரு அரசியல்களை நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன வட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறதாலதான் இதுல பிரச்சனைகளை உருவாகுது. சோ அதனாலதான் ஒரு நல்ல ப்ரோட் மைண்டான ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியுடைய ஒரு ஆளாக நீங்க மாறதுக்கு இது வாய்ப்பு தருது. அண்ட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 21st செஞ்சுரி லீடராக நீங்க இருக்கணுமாக இருந்தால் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பவர் இருக்கணும். இப்போதைய இருந்து உங்களுடைய இங்கிலீஷ் பவரை டெவலப் பண்ணுங்க, சிங்களத்தை டெவலப் பண்ணுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்குள்ள வாரங்களோ வரலையோ கட்டாயமாக கம்யூனிகேட் பண்ண, ஒரு ஆளோட எப்படி பேசுற, ஒரு ஆளோட எப்படி கதைக்கிற அப்படிங்கிறத நல்ல தயவு செய்து பழகி கொள்ளுங்க. அடுத்து கொலபரேட் பண்ணணும், மக்களோட எப்படி கொலபரேட் பண்ணி ஒர்க் பண்றங்கிறத பாருங்க. ரிசர்வ் டைப் இருக்க, நாங்க 25 வயசு 26 வயசு வரவங்க அப்படியோ படிச்சு இருந்தது பிறகு 26வது வயசுல சமூக சேவை செய்ய போறோம் ஃபேஸ்புக் ஐடியில வந்து அப்படியே சமூக சேவை செய்யறேன், இதை பார்க்கலையா அதை பார்க்கலையா, இதை செய்யலையா அதை செய்யலான்னு ரோட்ல போற மாதிரி எழுதிட்டு நாம இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 50-55 வயசு வரங்காட்டிலும் இருக்காங்க, ஒன்றுமே செய்யறதில்ல, ஃபேஸ்புக்ல எழுதுற மட்டும்தான். சோ அப்படி இல்ல, ஒரு கொலபரேஷன் பார்ட் இருக்குது. சமூகத்தோட ஒன்று சேர்றது, சமூகத்தோட பிரச்சனைகளோட நாம சேர்றது, அதனோட சேர்ந்து ஒர்க் பண்றது, கிரிட்டிக்கல் திங்கிங் இது செய்யணுமாக இருந்தா ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பாட்டும் கொலபரேஷன் பாட்டும் நமக்குள்ள வரணும்னா நமக்கிட்ட 2 விஷயம் தேவை. ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. மத்தால் யோசிக்கிறா போல நாம யோசிக்காம நாம ஒரு புதுசா யோசிச்சமாக இருந்தால் யூ ஆர் த லீடர். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நான் கோயிங் டு வைண்ட் அப் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க கொஞ்சம் பேர் இந்த டாஸ்க்ல நீங்க இப்ப இந்த செமினார் இந்த செஷன்ல இருக்கும் போதும் சிலர் வந்து உங்களை என்ன செய்வாங்கடா, என்னதுக்கிட இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இன்னும் படிக்கிறா, எக்ஸாம் போட்டு படிக்கிறா, யூனிவர்சிட்டிக்கு வந்ததே பெரிய பாடு, அதுல செமஸ்டருக்கு என்ன அசைன்மெண்ட் எழுதுறது, அதுல இருந்து அது போறது, தீசி செய்யறது, அப்படி செய்யறது, இந்த பாடை போதும் இன்னும் படிக்கிறான்னு எல்லாம் யோசிப்போம். நோ, ஏனுமானால் படிங்க. அதுதான் நான் சொல்றேன். ஏனென்றா ஒவ்வொரு டாஸ்க்கும் நாம மூன்று விடயத்தை கிராஸ் பண்ணி வரணும். எனி டாஸ்க் வி கிராஸ் 3 things. 1, இன்சல்ட். அதாவது நம்மளை பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து நீ படிச்சேன்னு பெரிய SLS ஆஃபீஸரா வர போற அப்படின்னு இன்சல்ட் பண்ணுவான். அதனோட என்ன நான் எங்க வர போறேன், இவன் நம்மளை நக்கல் அடிக்கான் இல்லாடி பகடி பண்றான், ஸ்டாப் பண்ணி நம்மடா we are fools. செகண்ட் ஒன் இஸ் oppositions. சிலாக்கள் நம்மளை தடுப்பாங்க. எப்படி தடுக்கிறேன்னா, எல்லாரும் படிச்சுட்டா இவர் படிச்சு பெரிய ஒரு ஆள வரத்தான் அப்படின்னு தடுப்பாங்க. சோ ஓகே ஃபைன், அந்த ஒப்போசிஷன் அதோட என்ன என்று நாம எக்ஸெப்ட் பண்ணி நம்மளே தாழ்த்தி கொண்டமாக இருந்தால் we are loser. அப்படி அதையும் தாண்டி நாம வெற்றி அடையக்குள்ள ஒரு குரூப் வந்து எக்ஸெப்ட் பண்ண, இந்த சமூகம் எக்ஸெப்ட் பண்ணு. அந்த எக்ஸெப்ஷன்ஸ் வரும் வரைக்கும் யாரு ஒர்க் பண்றாவோ he is the winner. சோ இந்த 3 டாஸ்க்கும் வெரி இம்பார்ட்டன்ட்.
இன்சல்ட் பண்ணக்குள்ள தாங்கி கொள்றது, ஒப்போசிஷன் பண்ணக்குள்ள அதுக்கு எதிர்த்து நிற்கிறது, எக்ஸப்ட் பண்ணக்குள்ள அமைதியா போறது. தட்ஸ் ஆல். இது வெரி இம்பார்ட்டன்டான டாஸ்க். அண்ட் தெரிஞ்சிருக்கும், when everything is trying to bring you down, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களை கீழே கொண்டு வரதுக்கு தான் யோசிக்கும். ஆனால் find one reason to keep going up. ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. ஏன் நான் SLAS பாஸ் ஆகணும், ஏன் நான் SLAS பாஸ் பண்ணணும், ஏன் நான் பிளானிங் சர்வீஸுக்கு போகணும், ஏன் நான் சயின்டிபிக் சர்வீஸுக்கு போகணும், ஏன் நான் ஃபாரின் சர்வீஸுக்கு போகணும், ஒரே ஒரு விஷயம் இருக்கும். தட் இஸ் கால்ட் யுவர் ட்ரீம். அதுக்கு பின்னால போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் யுவர் ஃபியூச்சர். தட்ஸ் ஆல். ஸோ ஐம் கோயிங் டு வைண்ட் அப் ஹியர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். Anyone? மைக் ஆன் பண்ணிருக்கீங்களா? பிரச்சனை இல்லை சார். யா யா சார் நீங்க வந்துட்டு இந்த சொன்ன விஷயங்கள் நிறைய விளங்கிச்சு சார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த SLAS SLEAS பார்ட்ல கொஞ்சம் கூட போன மாதிரியும், மற்ற SLFS அந்த ஃபாரின் சர்வீஸ்ல எல்லாம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கலடி ஒரு ஃபாரின் சர்வீஸ் அதுதானே கேக்குறீங்க? ரைட், இதுதானே ரைட். இந்த ஃபாரின் சர்வீஸை பொறுத்த மட்டும் நீங்க ஃபர்ஸ்டா பேசிக்கா நீங்க என்ன சர்வீஸ் என்றாலும் நீங்க என்ன செய்யணும்? ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் கம்ப்ரிஹென்ஷனும் நீங்க செய்தே ஆகணும். ஓகே ரைட். இதுல பாத்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸை பொறுத்த எஸ் சாரி நான் அந்த கட் ஆயிட்டு கால் நான் பேசிட்டு இருக்கும்போது. ஓகேம்மா. சார் அந்த என்ன விஷயம்னு சொன்னா சார், இப்ப அந்த ஃபாரின் சர்வீஸை பொறுத்த வரையில அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும்? ஒரு ஃபாரின் சர்வீஸுக்குள்ள ஒரு ஆள் போறாருன்னு சொன்னா அவரோட ஜாப் ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அந்த மாதிரியான கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா? ஷுவர். அதாவது நீங்க ஃபாரின் சர்வீஸ்க்குள்ள போறீங்களாக இருந்தால், ஃபாரின் சர்வீஸ்ல போறதாக இருந்தால் இந்த எக்ஸாம் 3-4 பாஸ் ஆகணும். அது ஓகே தானே? இது ஓகே. அதாவது நீங்க இப்படி இருந்தவங்களை நீங்க ஃபாரின் சர்வீஸ்க்குள்ள போற ஒரு ஆளாக நீங்க மாத்தணும்னா கட்டாயமாக இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளூவெண்ட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், நீங்க நல்லா வேர்ல்ட் அஃபேர்ஸோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நல்லா தேடி படிங்க. வேர்ல்ட் அஃபேர்ஸோட சம்பந்தப்பட்ட டே டு டே டெய்லியா நீங்க என்ன செய்யுங்கன்னா பேப்பர் ரீட் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா பொதுவாக நீங்க ஃபாரின் சர்வீஸ்ல என்டர் ஆகலாம். ஃபாரின் சர்வீஸுக்குள்ள நீங்க போனீங்களாக இருந்தால் ஃபாரின் சர்வீஸுக்கு தனியே, அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க ஒவ்வொரு நாட்டினுடைய என்ன ஒரு 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 ஃபாரின் சர்வீஸ்க்குரிய என்டர் ஆகிற ஒரு ஆள் ஒரு இலங்கையினுடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு நாடுகள்ல ஒர்க் பண்ணலாம். இப்ப உதாரணமாக இப்ப எங்கட பெட்ச்ல ஒரு ஆள் பாமினி அவங்க வந்து SLEAS பாஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கட பெட்ச்ல 2014 பாஸ் பண்ணிட்டு 2021 ஃபாரின் சர்வீஸ் கால் பண்ணியிருந்தான். ஃபாரின் சர்வீஸ் கால் பண்ண டைம்ல அந்த ஃபாரின் சர்வீஸ்க்கு ஏஜ் லிமிட்டை வந்து 30 வயசா மாத்தினாங்க. 30 வயசா மாத்தினதால அந்த அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி, அதாவது இப்ப இந்தியாவுல ஸ்ரீலங்காவுக்கான அம்பாசிடராக இருக்கிறாங்க. அப்படி நம்ம என்ன செய்யலாம்? ஃபாரின் சர்வீஸ்க்குரிய ஒரு ஆள் என்ன செய்யலாம்டா அப்படியான, அதாவது இலங்கைக்குள்ள நாம இப்ப SLAS எக்ஸாம் எழுதினா என்ன, இலங்கைக்குள்ளதான் அவருக்கு ஒர்க் இருக்குது. ஆனா ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற ஒரு ஆள் இலங்கை சார்பான பிரதிநிதியாக, நான் சொன்னதானே ரெப்ரசன்டேட்டிவாக வெளிநாடுகள் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் உங்களை நியமிக்கப்படும். அதனால நீங்க அந்த நாட்டினுடைய அந்த இலங்கைக்குரிய பிரதிநிதியாக நீங்க ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப இன்னும் சொல்ல போறப்பட்டா, இப்ப நீங்க இலங்கை நாட்டினுடைய இலங்கையில இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காட, இஸ்ரேல்ல, அதே போல ஒவ்வொரு நாட்டினுடைய தூதரகங்கள் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி வெளிநாடுகள்ல இலங்கை ஸ்ரீலங்காட இருக்குது. அதுல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். ரைட்? எஸ். இப்ப நாங்க இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ரெடி ஆகணும்டா அந்த எப்படி படிக்கிற, எதை படிக்கிற, அதை பத்தி கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார். அதுதான் நான் சொன்ன விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்டா
ஐக்யூ தெரிஞ்சு, அதாவது ஆப்டிடியூட் நல்லா செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் நல்லா செய்யணும். ரெண்டாவது கிரகித்தல் நல்லா செய்யணும். அதாவது கிரேட் 10 கிரேட் 11 புக்ல நீங்க என்னென்ன எல்லாம் கடிதம் எழுதுற எப்படி, கட்டுரை எழுதுற எப்படி, சுருக்கம் எழுதுற எப்படி, இதெல்லாம் நல்லா படிச்சு இருக்கணும். அது படிச்சிருந்தா சரி வரா. வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேங்க. நீங்க இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கீங்க தானே, இப்பவே நீங்க என்ன செய்யுங்கண்டா எம்எஸ்ஓ எக்ஸாம் கோல் பண்ணுவாங்க. அப்படி சிலர் கேட்டு இருந்தீங்க சின்ன சின்ன எக்ஸாம்கள். அப்படி எக்ஸாம் கோல் பண்ணினா கட்டாயமா யூனிவர்சிட்டியில இருந்தாலும் பரவாயில்லை, அந்த எக்ஸாமுக்கு போட்டு எக்ஸாம் சிட் பண்ணி பாருங்க. எக்ஸாம் சிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். ஃபர்ஸ்டா நீங்க ஃபேஸ் பண்ற எக்ஸாம் ஒரு காலம் பொதுவாக எப்டிடியூட் பொறுத்த மட்டும் எம்எஸ்ஓ எக்ஸாம் ஒரு ஆள் எழுத போறீங்கண்டா ஒரு 1 ஹவர்ல நீங்க ஒரு 50 கொஸ்டின் செய்ய வேண்டி வரும். 1 ஹவர் தான் டைம் தருவாங்க. இந்த 1 ஹவருக்குள்ளேயும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த 50 கேள்வியையும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்டா என்ன கிடைக்கும்டா, எஸ் ரைட் ஓகே, ஒரு எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ற அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல ஒரு எப்டிடியூட் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அதே மாதிரி இப்ப டீச்சிங் கோல் பண்ணா போடுங்க, நான் எஸ்எல்இ அதாவது ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்ட்டு இருந்துடாதீங்க. அப்படின்ட்டு இருக்காமலுக்கு நீங்க எந்த எக்ஸாம் கோல் பண்றாங்களோ அந்த எக்ஸாமுக்கு போடுங்க, போட்டு எக்ஸாம் எழுதுங்க. அப்படி எழுதினதுக்கு பிறகுதான் அதுல இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்னா, இந்த எக்ஸாம் 2 டைம்ஸ் தான் நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். அதாவது ஒரு ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற ஒரு ஆள், அவர் ஓப்பன் கேண்டிடேட்டாக எழுதுற ஒரு ஆள் 2 டைம்ஸ் தான் அவர் எக்ஸாம் எழுதக்கூடியதா இருக்கு அவர் ஏஜுக்குள்ள. இப்போ எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் ஓப்பன்ல 2 டைம்ஸ் தான் எழுதலாம். அப்ப 2 டைம்ஸ் எழுதுறதாக இருந்தா அவர் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள மேக்சிமம் அவர் தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். அப்படியே எழுதக்கூடியதா இருக்கு. ஸோ அப்படி எக்ஸாம் எழுதக்கூடிய வகையில நீங்க என்ன செய்யணும், கட்டாயமாக ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டை கவனமாக படிக்கணும். அதுல டாப் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி படிக்கணும். இதுக்கு எப்படி ரெடி ஆகுறேன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், செல்ஃப் ஸ்டடீஸை தவிர வேற ஒரு வழியும் இல்லை. ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போங்க, ஐடியாஸ் எடுங்க, அதுக்கு பிறகு செல்ஃபா ஒர்க் பண்ணுங்க. ஒரே எல்லாரும் கோச்சிங் கிளாஸுக்கும் போறேன், அந்த கிளாஸுக்கும் போறேன், இந்த கிளாஸுக்கும் போறேன், நோ நோ, அதுல எந்த விதமான வாய்ப்பும் இல்லை உங்களுக்கு. அதாவது ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போங்க, அந்த கோச்சிங் கிளாஸ்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு செட்டரைட் லெவல் வரும். ஓகே, எனக்கு கேள்வி வந்தா இப்படித்தான் செய்யறேன், நிறைய கேள்விகள் இருக்குது, பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது, அதை செய்து பார்த்து ஐடியாஸ் வருமாக இருந்தால் ஓகே, அந்த லெவலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அதை கட்டாயமாக படிக்கிறதோட இந்த புக் தான் படிக்கணும், அந்த புக் தான் படிக்கணும் அப்படின்ற புக்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க எந்த புக்கை படிச்சாலும் எந்த கேள்வியை செய்தாலும் செய்து பார்த்து கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரை போய் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். மெனி ஒரு சிங்கள லாங்குவேஜ், சம்டைம்ஸ் சிங்களத்தில் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். ஸோ அப்படியான பேப்பர்ஸ் இருக்கும். அந்த பேப்பர்ஸை நீங்க செல்ஃபா செய்து பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்குரிய இன்னும் ஒரு எக்ஸாம் ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம் இன்னும் கோல் பண்ணல தானே, கோல் பண்ணி நான் பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்துடாதீங்க. இப்ப நீங்க சப்போஸ் யூனிவர்சிட்டியில ஒரு 2nd இயர் ஸ்டூடெண்டா 3rd இயர் ஸ்டூடெண்டா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட டார்கெட் ஆல் ஐலண்ட் சர்வீஸுக்குள்ள வாரதா இருந்தா இப்ப இருந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன், 2 டைம்ஸ் தான் நீங்க எக்ஸாம் எழுதலாம். இப்போ உதாரணம் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, அதாவது என்ன எக்ஸாம், ஒரு சர்வீஸ்ல இருக்கிற எம்எஸ்ஓ ஏதோ ஒரு சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஆள் எஸ்எல்இஏஎஸ் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருந்தாங்க. ரைட், அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 3 வகையில உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் என்ன, ஒண்ணு ஓப்பன், அடுத்தது சர்வீஸ் அடிப்படையில, அடுத்த மெரிட் பேசிஸ்ல எடுப்பாங்க. உங்களுக்கு லிமிடெட் மெரிட் பேசிஸ்ல எடுப்பாங்க. எஸ்எல்இஎஸ் பொறுத்த மாதிரி சொல்றேன்னா, இதுல ஓப்பன்ல 2 டைம்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதலாம். 28 வயசு இல்ல 30 வயசுக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா. அப்படி கிடைக்கலன்னு இருந்தால், டீச்சராக இருந்தால், ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல டிஓ ஒர்க் பண்றவரால் எஸ்எல்இஎஸ் எக்ஸாம் எழுதலாம், நல்லா வழங்கும், லிமிடெட்ல எழுதலாம். அதே போல ஒரு எம்எஸ்ஓவா இருக்கிற ஒரு ஆள் லிமிடெட் எக்ஸாம் எழுதலாம். சரியா, ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவரால் எஸ்எல்இஎஸ் லிமிடெட் எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லாம டீச்சராக நீங்க இருப்பீங்களாக இருந்தால், டீச்சராக இருக்கிற ஒருவர் கிராஜுவேட் டீச்சராக இருந்தால் 5 இயர்ஸ் டீச்சிங் முடிச்சதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யலாம், லிமிடெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வரலாம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே அப்படியும் எஸ்எல்இஎஸ்க்கு வரலாம்.
அல்லது SLASக்குள்ள வர போறேன், இல்லாட்டி ஃபாரின் சர்வீஸுக்குள்ள நான் வர போறேன் அப்படின்னு இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஒரு வேற இப்ப பிளானிங் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் அதுல நான் இப்படி வர போறேன்னு இருந்தா நீங்க ஒரு MSOவா இருக்கீங்க. ஒரு ஆள் இப்ப டிகிரியை முடிச்சிட்டார், தொழில் இல்ல, அவர் MSO எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டார். அப்ப MSO இருக்காருண்டா 10 வருஷம் MSOவாக இருந்தாருண்டா அவர் வரலாம். அல்லது டிகிரி கம்ப்ளீட் தானே உங்களுக்கு, அப்படின்னா 5 வருஷம் MSOவும் உங்களோட டிகிரியையும் வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? லிமிட்டட்ல எக்ஸாம் எழுதலாம், SLAS எக்ஸாம் எழுதலாம். நல்லா கிளியரா சொல்ற முறையை கொள்ளுங்க. ஓப்பன்ல எழுதலாம், லிமிட்டட்ல எழுதலாம், மெரிட் பேசிஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஓப்பன்ல எழுதுறா 2 டைம்ஸ் எழுதலாம். அதுக்கு ஒரே ஒரு தகமை, டிகிரி கம்ப்ளீட் ஆயிருக்கணும், வயது 28 வயது அல்லது அந்த குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அந்த 2 தடவை எழுதி உங்களுக்கு கிடைக்கலண்டா வேற வழியில நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள வர போறேன்னு இருந்தால் நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள வரணும்னு பாருங்க. SLAS எழுதணும்னா நீங்க டீச்சர் ஆகணும். டீச்சர் ஆகி நீங்க டிகிரி இருக்கிறதால 5 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சதுக்கு பிறகு நீங்க SLASக்கு வரலாம். அல்ல நான் SLASக்குள்ள அல்லது மற்ற சர்வீஸ்க்குள்ள நான் வரணும் அப்படின்னு இருந்தால் நீங்க என்ன தொழில் செய்தாலும் எழுதலாம். ஆனா இப்ப உதாரணமா ஒரு ஆள் டிஓவா இருக்காருன்னா டிஓ என்ன செய்யலாம்? அவர் சர்வீஸ்ல 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி டிகிரியோட அவர் லிமிட்டட்ல என்ன செய்யலாம்? அவர் SLAS எக்ஸாம், ஃபாரின் சர்வீஸ் அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதை படிக்கணும். படிக்கிறது என்னண்டா, ஆப்டிடியூட் படிக்கணும், ஜெனரல் நாலேஜ் படிக்கணும், அதே போல கம்ப்ரிஹென்ஷன் படிக்கணும். படிக்கிறதுங்கிறது என்னண்டா, நீங்க எப்படி A-level படிச்சீங்களோ அப்படி படிக்காட்டியும் கட்டாயமாக ஒரு கன்சிஸ்டன்சியோட படிக்கணும். ஒவ்வொரு நாளும் மினிமம் ஒரு 2 hours. ஏன்னு சொல்லுங்க, இது உங்களோட டார்கெட். எப்பவும் கோல் பண்ணலாம். நம்ம அநேகமான ஆட்கள் ஏன் ஃபெயில் ஆகுறது தெரியுமா? எக்ஸாம் கோல் பண்ணும் வரைக்கும் காத்துட்டு இருக்கிற, கோல் பண்ணி முடிச்சது போறோம், அப்ளிகேஷன் போடும் வரைக்கும் காத்துட்டு இருக்கிற, அப்ளிகேஷன் போட்டு முடியும் வரைக்கும் இருந்து அட்மிஷன் வந்ததுக்கு பிறகுதான் படிக்க தொடங்குற. அப்படி ஓலைலன் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஒரு டார்கெட்டை நீங்க அடையணும்டா அதுக்கு நீங்க இன்வால்மெண்ட் ஆகி ஆகணும். சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகும். அப்படிதான் படிக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை படிங்க. கட்டாயமாக நியூஸ் கேளுங்க. கேட்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு இது வெரி இம்பார்ட்டன்டாக ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வேற ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு இப்போ எதுவும் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் வெப்சைட்ஸ் அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லைன்னு சொன்னால் எந்த மாதிரி சார்? அதாவது எக்ஸாம் எப்போ உங்களுக்கு கோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும், இப்ப உதாரணமா இது என்ன ஆகஸ்ட் மாதம், இப்ப அடுத்தது செப்டம்பர் மாதம் என்னென்ன எக்ஸாம் கோல் பண்ண போறாங்க, நடக்க போகுது அப்படிங்கிற விடயத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்வாங்க, எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே போல ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கோல் பண்ணியிருந்தா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த என்ன செய்யும், அதாவது உங்களுக்கு கெசட் இருக்கு தானே, கெசட் வழியாகும் பேப்பர்ல கெசட்ல இந்தந்த இது கோல் பண்ணப்பட்டிருக்குங்கிற தகவல் தெரிய வரும். அல்லது இப்ப ஃபேஸ்புக் இருக்கு தானே, ஈவன் எந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணாலே எந்தெந்த எக்ஸாம் கோல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எந்த பேஜ்லயே வரும். உதாரணமா அப்படி ஒவ்வொரு நிறைய பேர் இது சம்பந்தமாக ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். ரைட். வாட் அபவுட் கஸ்டம்ஸ் அண்ட் இன்லேண்ட் ரெவென்யூ சர்வீஸ்? ஓகே, அது எதுவுமே இல்லை. நீங்க கஸ்டம்ஸ் எழுதுறதாக இருந்தா கஸ்டம் எக்ஸாம் எழுதணும், அவ்வளவுதான். அதாவது கஸ்டம்ஸுக்கு வந்து இப்படி கோல் பண்ண மாட்டாங்க, கஸ்டம்ஸுக்கு தனியே கோல் பண்ணி தான் அதை எழுதுவாங்க. இந்த எக்ஸாமுக்குள்ள அந்த கஸ்டம்ஸ் வராது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் Three years யூனிவர்சிட்டியில முடிக்கல, கிளாஸஸும் முடிக்கல, சும்மா நார்மல் டிகிரி ஜெனரல் டிகிரி எடுத்துட்டாருன்னா அவருக்கு SLA செய்யலாம். why not? ஒருத்தர் வந்து ஜெனரல் டிகிரியோட கதைக்கிற கிளியர்ல ஒருத்தர் வந்து ஜெனரல் டிகிரியோட இருக்கிறாருன்னா அவருக்கு SLAS எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்குறேன். வடிவா எழுதலாம். அதாவது அவர் எல்லா எக்ஸாமும் எழுதலாம். பிளானிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறா மட்டும் அவர் என்ன ஜெனரல் டிகிரியோட அவருக்கு கிளாஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க. கிளாஸ் இல்லைன்னு இருந்தா அவருக்கு என்ன செய்யணும், கட்டாயமா ஒரு 1 year டிப்ளமா கோர்ஸ் வந்து சர்டிபிகேட்.
இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட்டா ஈக்கிறவங்களுக்கு எழுதியல தானே ஒரு டிகிரி அதுவும் ஹோல்டரா கேட்டிருந்தீங்க. நோ எழுது டிகிரி மஸ்ட். அதாவது எப்ப இவங்க உங்களை அந்த இந்த இந்த கெசட் நோட்டிபிகேஷன் கால் பண்றாங்களோ அந்த திகதிக்கு முந்தியதாக உங்களோட டிகிரியோட எஃபெக்டிவ் டேட் இருக்கும். ஆனா இப்ப நீங்க உதாரணமா தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல இருப்பீங்க. ஃபைனல் இயர்ல ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஷுவரா எனக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு இருந்தா அதுக்கு பிறகு எக்ஸாம் கால் பண்ணினா எழுதலாம். இப்ப நான் யூனிவர்சிட்டியில ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு அங்க டெமோவா இருக்கக்குள்ளதான் நான் என்ன செய்தேன், இந்த எக்ஸாம் சிட் பண்ணினேன். ஸோ எனக்கு டிகிரி கம்ப்ளீட் ஆன உடனேயே எனக்கு இந்த சர்வீஸுக்குள்ள வரக்கூடியதா இருந்துச்சு. அதை எழுதலாம், அது நோ இஷ்யூ. வேற ஏதாவது இந்த எல்லா எக்ஸாமும் எழுதுறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் எல்லாம் அப்படியா? அப்படி என்ன இல்ல, எல்லா எக்ஸாமும் இப்ப ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் நீங்க கட்டாயமா என்ன செய்யணும், அது கட்டாயம் தேவை. அடுத்த லாங்குவேஜ் எப்படி என்று கேட்டிருந்தீங்க. நீங்க விரும்புற லாங்குவேஜ்ல எழுதலாம். இங்கிலீஷ்ல எழுதணும்னா இங்கிலீஷ்ல எழுதலாம், தமிழ் எழுதணும்னா தமிழ் எழுதலாம், சிங்களத்தில் எழுதணும்னா சிங்களத்தில் எழுதலாம். அது ஒரு விஷயம் இல்லை. இங்கிலீஷ் ஏன் தேவைன்னா, நீங்க இந்த ஜொப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜொப்ல இருக்கிற மற்ற இடங்கள்ல நீங்க ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னா இங்கிலீஷ் தேவை, சிங்களம் தேவை, அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே. அடுத்து வந்து இந்த எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் எப்படி வரும்னு சொல்லி ஒரு நாலேஜ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா 50 கொஸ்டின்ஸ் ஒரு எக்ஸாம் ஒன்று சொன்னீங்க, மென்ஷன் பண்ணீங்க. அதுல நேம் அடுத்து வந்து அது எத்தனை அட்டெம்ப்ட்ல செய்யலாம், அதுவும் வந்து டிகிரி எடுத்ததுக்கு பிறகுதான் செய்யணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விளங்கல ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். 50 கொஸ்டின்ஸ் ஈக்கும் வேணும்னு சொன்னா இப்ப அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாதுன்னு நாலேஜ் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு எக்ஸாம் அது இப்படித்தான். அட்டெண்ட் அது பண்ணணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க. எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணலாம், அதுவும் வந்து டிகிரி ஹோல்டர் ஆவின பொறவுதான் சிட் பண்ணணுமா, அதை சொல்லல சார். நீங்க டிகிரி ஹோல்டர் ஆனதுக்கு பிறகுதான் இந்த எக்ஸாம் சிட் பண்ணலாம். சரியா? 2 அட்டெம்ப்ட் தான் ஓப்பன்ல நீங்க சிட் பண்ணக்கூடியதா இருக்கும். 2 அட்டெம்ப்ட் இல்ல சார், அவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, நீங்க அந்த எம்எஸ்ஓ எக்ஸாம் சிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுத நம்ம இருக்கு அமலுக்கு. இப்ப நீங்க செய்யக்குள்ளேயே ஒரு எம்எஸ்ஓ எக்ஸாம் கால் பண்ணா போய் எழுதி பாருங்கன்னு சொன்னீங்க தானே. அப்ப அதுக்கு தாங்க இருக்காங்க. ஸோ அந்த எம்எஸ்ஓ எக்ஸாம் செய்யறதுக்கும் டிகிரி ஹோல்டர் இருக்கணும். அது எத்தனை இப்ப உதாரணமா ஜிஎஸ், இப்ப ஜிஎன் எக்ஸாம், அடுத்த எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு எல்லாம் பேசிக் குவாலிபிகேஷன் அவங்க ஏ லெவல் பாஸ் தான் கேட்கறாங்க. ஏ லெவல் டிகிரி ஹோல்டரா இருக்கணும் இல்லை. அந்த எக்ஸாம் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு நீங்க எழுதி அதை நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய வைக்கலாம். அதுக்கு டிகிரி தேவையில்லை. இந்த எக்ஸாம் எழுதுறதுதான் உங்களுக்கு டிகிரி தேவை. அப்ப அந்த ஏ லெவல் குவாலிஃபிகேஷன்ல எழுதுற எக்ஸாம் வந்து அந்த இந்த இப்ப எஸ்எல்ஏஎஸ் அது எழுதுறதுக்கு வந்து 2 டைம்ஸ் தான் எழுதலாம். அப்ப அது வந்து நாங்க ஏ லெவல் குவாலிஃபிகேஷன்ல எழுதுறது வந்து அது கவுண்ட் ஆகும். எத்தனை டைமும் எழுதலாம். இதோட அப்படி இதோட கவுண்ட் ஆகாது. நோ 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 இது ஆல் ஐலண்ட் சர்வீஸ். அது வந்து தனியே அது வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. உதாரணமா அவங்களோட அந்த 35 வயசு நினைக்கிறேன், அந்த குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டுக்குள்ள நீங்க எத்தனை தடவை எழுத. Sir, if you want to know something, can we contact you, sir? Okay. No issue. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இந்த எஸ்எல்ஏஎஸ் எல்லாம் வந்து இந்த லிமிட்டெட்ல செய்யலாம் தானே, ஓப்பன் இல்லாம லிமிடெட் கேட்டகரி. அந்த மாதிரி எஸ்எல்எஃப்எஸ்க்கு ஃபாரின் சர்வீஸ்க்கு ஏதாச்சும் லிமிடெட் ஆப்ஷன் செய்கிறதா சார்? ஃபாரின் சர்வீஸ்ல இப்ப நீங்க உதாரணமா இப்ப ஃபாரின் சர்வீஸ் செய்யணுமாக இருந்தா, இப்ப ஃபாரின் சர்வீஸ் லிமிட்டெட்ல அவங்க பெரிதாக கால் பண்றது எடுக்கிறது இல்லை. சரியா? மெயினா எஸ்எல்ஏஎஸ் மாதிரி தான் எடுக்கிறது. ஃபாரின் சர்வீஸ் அப்படி லிமிட்டட் பேஸ் ஓரியன்டா அவங்க எடுக்கிறாங்க இல்லை. அந்த சர்வீஸ் மினிட்ல அப்படி போடல அவங்க.
நீங்க அந்த கோச்சிங் கிளாஸ் சம்பந்தமா பேசினீங்க தானே? அப்ப நாங்க கோச்சிங் கிளாஸ்ண்டா எங்க போலாம் அப்படி ஏதாவது ஐடியா இருக்காங்க? இப்பதானே ஆன்லைன்ல போனீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாருமே கோச்சிங் கிளாஸ் செய்யறாங்களா தானே இருக்கிறாங்க. அதுல ஏதாவது நீங்க ஒண்ணுக்கு செய்யறா சார்? நான் இதுல சின்ன விளம்பரம் மாதிரி போயிடும், அதால இல்ல இல்ல நான் நாங்க கேட்டு தானே நீங்க சொல்றீங்க. ஓ எஸ் 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 கோச். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ எஸ் இன்கேஸ் நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸாம் சிட் பண்ணி நம்ம இன்டர்வியூ பேஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிட்டு, ஸோ நம்ம இப்போ நமக்கு அது கிடைச்சிட்டுன்னு சொன்னா நம்ம தொடர்ந்து அந்த ஒர்க்ல போத்தான் வேணுமா, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்துட்டு திருப்பி ஜாயின் பண்ணலாம் அப்படி ஏதாவது இருக்கா சார்? நோ, குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாம் வரையில நீங்க குறிப்பிட்ட சர்டன் டைம் பீரியட், அதாவது உங்களுக்கு நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி நீங்க ஜாப்புக்கு போறதா இருந்தா சர்டன் டைம் பீரியட் தருவாங்க. கடிதம் கிடைக்க போயிட்டு 14 நாள்னா 14 நாளைக்குள்ள நீங்க வேஷம் பண்ணணும். இல்லாட்டி அது தானா பதவியில இருந்து விலகினாலா போவீங்க. ஓகே. அப்படி எங்க போறீங்க? இல்ல அந்த செட்ல வந்து பார்த்தேன், இப்போ இன்கேஸ் இப்படி 5 இயர்ஸ்க்குள்ள வெளிநாட்டு போயிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்லாம் நோ கேட்டுக்காங்க. நோ 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 நோ. அது யூனிவர்சிட்டி செமஸ்டர் லீவ் வந்து யார் சார் போறாரு? மேம் ரைட் பேசலாம் பாருங்க. ரைட். வேற சார் சார் அப்படின்னா இப்ப இப்போ நீங்க கோச் கிளாஸ் அப்படி செய்யறதா இருந்தா இந்த உங்கள்ட்ட நீங்க கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் குரூப்லயே கண்டினியூ அவங்களுக்கு செய்யலாமா? செஞ்சு தருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் நான் பேசுறேன், அவங்களோட பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். சார் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணினாலும் இன்டர்வியூல வந்து சிங்களீஷை தன் கூட எடுக்கிற தயவு இந்த செய்து மாதிரி இவர்கிட்ட கதைக்காதீங்க. அதை சார் நான் ஒரு ஒன் மோர் விஷயம் சொல்றேன். கிளாரிபிகேஷன். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, நம்மட நம்மட மார்க்ஸ் எப்படி இருக்கணும் எக்ஸாம்ல, நம்மளை தவிர்க்க இயலாத ஒரு 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 ஆளாக நாம் இருக்கணும். இன்டர்வியூல நமக்கு சைபர் மார்க்ஸ் வந்தாலும் நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் இன்டர்வியூல 25 மார்க்ஸ் எடுக்கிற விட கூடுதலா இருக்கும். அப்படின்னா யாரும் உங்களை தவிர்க்க இயலாத ஒரு ஆளா இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கோர் இருக்கும். ஸோ நெகட்டிவா நீங்க ஒரு காலமும் யோசிச்சிடாதீங்க. எனக்கு அப்படி உங்களுக்கு தெரியுமா, எங்களோட ஜூனியர் பேட்ச்ல ஒரு லேடி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒருவருக்கு எஸ்எல்இஎஸ் கிடைச்சிட்டு அவரோட ஒய்ஃபுக்கு எஸ்எல்இஎஸ் கிடைக்கல. 1 இயருக்கு பிறகு ஆர்டிஐ வந்ததுக்கு பிறகு ஆர்டிஐல போட்டுதான் அவருக்கு எஸ்எல்இஎஸ் கிடைச்ச தெரியுமா. ஸோ ஒரு 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 விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் இருந்தா அது உங்களுடைய எதிரியின் புறமுதுகிலேனும் சுமந்து வந்து அல்லாஹ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். ஸோ நெகட்டிவா நம்ம உண்டையும் நினைக்க தேவையில்லை. நம்ம கிடைக்கும், நல்லது இருந்தா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பாடிங்க. ஓகே, இட் வுட் பி ஃபைன். ஓ, யாரை கேட்டீங்க என்ன? ஆம் சார். இந்த ஸ்ரீலங்கன் பிளானிங் சர்வீஸுக்கு இப்போ நாங்கள் எஸ்எல்இஏஎஸ் சொன்னா எடுகேஷன் ரிலேட்டடான ஒரு பாடியில் அப்பாயிண்ட் பண்ணப்படுறோம் தானே, கிரேட் 3 அசிஸ்டன்ட் டிரெக்டர் ரெண்டு சரி. அப்படி அப்படி பிளானிங்குக்கு உரிய அப்பாயிண்டிங் பாடிஸ் என்னென்ன சார்? நான் சொன்னேன் தானே, டிஎஸ் ஆபீஸ்ல பிளானிங் டைரக்டர் இருப்பார், கச்சேரியில பிளானிங் டைரக்டர் இருப்பார், அதாவது டிசிஎஸ் அதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல பிளானிங் டைரக்டர் இருப்பார், அதாவது டிரெக்டர் பிளானிங் அதாவது ஸ்ரீலங்காட பிளானிங்ல ஒரு பிளானிங் டிரெக்டர் இருப்பார், டிவிஷன் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பிளானிங் டிரெக்டர் இருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த லிமிட்டடுக்குரிய இந்த ஓப்பனுக்குரிய இந்த ஏஜ் லிமிட்டை வந்து இயருக்கு இயர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்களா சார்? சேஞ்ச் இப்போ பண்ணுவாங்க, பட் அது எஸ்எல்ஏஎஸ்க்கு மட்டும்தான் அவங்க சேஞ்ச் பண்றது. பொதுவா மற்ற ஒன்றுக்குமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பொதுவாக சேஞ்ச் பண்றதில்ல. எஸ்எல்ஏஎஸ்க்கெல்லாம் ஒரு காலமும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சார் லேஸுக்கு எப்படி போகுது? இப்போ 28 தானா இல்லாட்டி ஒரு சாதியா கேட்கல எப்படின்னா, இந்த கடையில எவ்வளவு போகுது என்ன 28 தான். இல்ல சார், அந்த நான் நினைச்சேன் இந்த லாஸ்ட் டைம் என்னமோ அந்த இல்ல, அது 30 என்னமோ. எஸ்எல்இஎஸ்க்கு 32 வரை கொண்டு போனாங்க அப்படின்னு. யா அதை வச்சுதான் நான் கேட்டேன் சார். இதுக்கு மாத்தவங்க தெரியாம. ரைட் ரைட். ஃபாரின் சர்வீஸுக்கு எப்படி சார்? சாரி, ஃபாரின் சர்வீஸுக்கு என்ன லிமிட் வச்சுக்கிறாங்க இப்போதைக்கு? ஏஜ் லிமிட்டா 30 சார், ஏஜ் லிமிட் 30. ஓகே சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நீங்க இந்த சொன்ன 5 எக்ஸாம்லயும் ஏதாலும் ஹைரார்கி ஆர்டர் வளங்கல.
என்ன இந்த இந்த 5 எக்ஸாம்லயும் ஏதாவது ஹைரார்கி ஆர்டர் உண்டு அப்படி இருக்குதா இல்லாட்டி எல்லாமே ஈக்குவலா? எல்லாம் 100 மார்க்ஸுக்குரிய எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் கம்ப்ரிஹென்ஷனும் பாஸ் ஆனா தான் செகண்ட் எக்ஸாம் எழுதலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு ஆள் கேட்டிருக்குது, கேன் வி கெட் த அப்பாயின்மெண்ட் டு வேர் எவர் வி வாண்ட் ஓ ஒன்லி த ரெசிடென்ஸ் ப்ரொவின்ஸ்? நோ, இலங்கையிலே எப்பாகத்திலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம். ரைட், அடுத்தது ஓகே, ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு ஆள் கேட்டீங்க ஓஎல் குவாலிஃபிகேஷன் மெட்ஸ் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்றான். கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ரைட், எனி டவுட்ஸ்? I have a degree, I have photocopied, but things. Okay, right. Okay. ஓகே சார். வேற ஏதாவது இருந்தா ஃபைனலா கேட்டுக்கொள்ளுங்க, அதோட பிடிக்கிறது. ஓகே சார், நான் முடிவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இது மண்டா சார் எக்ஸ்டர்னல் டிகிரி மற்ற இன்ஸ்டிடியூட்ல டிகிரி எடுத்து அது பிரச்சனை இல்லை சார்? நான் தானே சொன்னேன், யூஜிசி அப்ரூவ்ட் ஆன டிகிரி எதுல இருந்தாலும் ஒரு இஷ்யூ இல்லை, நீங்களா செய்யலாம், ஒரு இஷ்யூ இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, Jazakallah khair, sir, for your such a valuable and informative session. Special thank you to Mr. A.G. Fasmil for taking his time from his busy schedule to be with us this evening and for generously sharing his knowledge, expertise, and guidance. I'm sure that the information shared today has given our participants a better understanding and a greater confidence in preparing for these exams. Once again, thank you very much, sir. thank you so much. Thank you. Have a As we good time. come towards the end of today's program, I would like to invite our executive committee member, Sheba, to deliver the vote of thanks. Sheba, over to you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, first and foremost, I would like to express our heartfelt gratitude to Almighty Allah for blessing us with the opportunity and the strength to conduct this valuable program successfully. It is my great pleasure to extend our sincere thanks to our resource person, Mr. A.G. Fasmil, Deputy Director of Education, Eastern Province, for taking the time to be with us, for sharing his valuable knowledge, experience, and the guidance regarding career opportunities and government services. Your valuable insights will be certainly beneficial to all the participants. I would also like to express our sincere gratitude to the President of UGA, Mr. Lafri, and the Secretary of UGA, Mr. Danish, for their valuable leadership, guidance, support, and contribution towards making this program a success. Our heartfelt thanks go to our moderator, Ms. Zamra Razil, for efficiently guiding and conducting the session in an organized and engaging manner. We also extend our sincere appreciation to our project coordinator, Mr. Zima Mustaq, who also delivered the introduction speech for his valuable effort in organizing and coordinating this program and for setting meaningful tone for today's event. Last but not least, I would like to express our sincere thanks to all the graduates and undergraduates who took the time to attend this program with great interest, willingness to learn. Your participation made this event truly meaningful.
Finally, I extend my gratitude to everyone who contributed directly or indirectly to the success of this program. With this, I conclude my vote of thanks. Thank you all, and may Allah bless you and guide us towards success in all of our future endeavors. Jazakumullah khairan. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Walaikum salam. Thank you very much, Hiba. Before we conclude, I would once again like to express our sincere gratitude to our resource person, Mr. A.G. Fasmil, Deputy Director of Education, Eastern Province, for accepting our invitation and sharing his valuable knowledge and expertise with us. And of course, a very special thank you to all our participants for taking your time to join us this evening. We hope today's session has been beneficial to you, and we wish each of you every success in your future endeavors. Thank you so much for your valuable participation. You can leave now.